ஹர நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில், கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தியாகுமே. ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் கடலடி, நாட்டி நான்மலர் தூவி வலம் செய்யில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே. நீரூரும் செஞ்சடையாய் நெற்றிக்கண்ணாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி, ஓரூரும் மொழியாமை ஒற்றித்து எங்கும் உலகமெல்லாம் திருதந்து நின்னை காண்பான். தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்களிடம் பெருமானே ஆரூராயே. கார்வரும் கருங்கூந்தல் செவ்வாய் வண்ணகை பச்சை கன்னியொடும், தார்கமள் பூங்காந்தளந்தோட் குமரனொடும் மணிசிங்காதனத்து மேவி, சீர் பரவுவான் புலவர் நினைந்தன யாவையும் நல்கி சிறப்பின் வைகும், வார்ப்புணல் சூழ்வயல் கமலை தேவர்கள் சிந்தாமணியை மனத்துள் வைப்பாம். சித்தி தருநாதன் தென்கமலை வாழ்நாதன், பத்தி தருநாதன் பரநாதன், முத்தி பெருநாதன் ஞானப்பிரகாசன், உண்மை தருநாதன் நம் குருநாதன். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஆரூர் அஜபா நடன கமலவசந்த தியாகராஜ பெருமான் திருவருளும், எமையாளும் தருமபுர ஆதீன குருமகா சன்னிதானங்கள் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய குருவருளியும் சிந்திக்கிறேன். தர்மமிகு சென்னை மருந்தீச்சரத்திலே மாதந்தோறும் நடந்து வரும் சிவபோகசாரம் தொடர் சொற்பொழிவிலே இந்த மாதத்திற்கான முதல் வகுப்பில் 36வது பாடல் சிந்தனைக்கு விஷயமாக அமைகிறது. திரு தருமபுர ஆதீனத்தின் குருமுதல்வராக விளங்கக்கூடிய குருஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் சிவபோக நிலையில் இருந்தபடி பாடியருளிய பாக்களின் தொகுப்பு இந்நன்னூல். இதிலே தம்முடைய குருநாதரிடத்தே சீடராயிருந்து தாம் கேட்பது போலே வினாக்களையும் தொடுத்து ஆச்சாரிய பீடத்தில் தாமே வீற்றிருந்து அதற்கு சொல்லக்கூடிய விடைகளுமாய் வரக்கூடிய பாடல்கள் அநேகம் இருக்க பார்க்கிறோம். சைவ சமய நெறியிலே ஞான நூல்கள் பலதும் இதுபோலே செய்திருக்கக்கூடியது ஒரு தனிச்சிறப்பு. சீடர்களும் ஆச்சாரியர்களுமாய் கலந்திருக்கக்கூடிய ஒரு காலத்தில் ஆச்சாரியருடைய சந்நிதியிலே இருக்கக்கூடிய சீடனுக்கு பிரश्னங்கள் கேள்விகள் அநேகம் எழுமாம். அதையெல்லாம் வினயத்தோடே குருநாதர் தம் திருவடிவாரத்திலே விண்ணப்பித்து அதற்குரிய விடைகளை தெளிவாக தாம் பெற்று அந்த விடைகளை கொண்டு அடைய வேண்டிய தெளிவை அவர்கள் அடைய பார்க்கிறோம். ஆச்சாரியர் சன்னிதானத்திலே எப்போதும் சந்தேகங்களுக்கு இடமுண்டு. கேட்க கேட்க அங்கிருந்து வரக்கூடிய விடைகளை இறைவன் தாமே அந்த சிவாசனத்தில் வீற்றிருந்து வழங்குவதாக கொள்ளுதல் மரபு. அதனால்தான் நமக்கு ஆச்சாரியர்கள் பலரும் அருளி செய்த சாத்திர நூல்களிலே இந்த வினாவிடை மரபு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பை பார்க்கிறோம். இதே காரணத்தை கொண்டுதான் தருமபுர ஆதீனத்திலே ஞானசம்பந்தம் என்றொரு மாத ஏடு, பல்வேறு சாத்திர கருத்துக்கள் சமய கட்டுரைகள் எல்லாம் சுமந்து வரக்கூடிய அந்த ஞான நூலிலே தொடர்ந்து சைவ சமய வினாவிடை, சைவ சித்தாந்த வினாவிடை என்ற தலைப்பிலே அப்போது எழுந்தருளியிருந்த வித்வான் பெருமக்களை கொண்டு சைவ சமயத்தின் அடிப்படை நெறிகள் நுணுக்கங்கள் எல்லாவற்றையும் ஆசிரியரிடம் சீடன் வைக்கக்கூடிய கேள்வி போலே கேட்டு அதற்கு அவர் வழங்கக்கூடிய விடை போலே தொகுத்திருப்பார்கள். இதற்கும் முன்னோடியாக ஸ்ரீ ஆறுமுகநாவலர் பெருமகானார் சைவ சமயத்தின் அடிப்படை கோட்பாடுகளிலிருந்து தொடங்கி எப்படி ஆகமங்கள் சரியாதிபாதங்கள் ஒவ்வொரு நிலையாக அடுத்தடுத்த படிக்கட்டுகள் போலே தொகுக்கப்பட்டிருக்கின்றனவோ அதே போலே அடிப்படை பாலபாடத்திலிருந்து தொடங்கி சைவ சமய நெறியை கேள்வி பதில் மரபிலே வைத்து பல பல பகுதிகளாக வெளியிட்டு அதன் மூலமாக சமய பரப்புரை செய்தருளினர். அதன் வழியிலேயே சிவபோகசாரத்திலும் கூட பல பாடல்கள் பிரஷ்னோத்தர மரபிலே கேள்வி பதில் வினாவிடை மரபிலே வைத்து பாடப்பட்டிருக்கின்றன. அதிலே ஆச்சாரியரிடத்தே கேட்கக்கூடிய கேள்விகளாக இதற்கு முந்தைய பாடலிலும் கூட இற்றைவரை கரணத்தோடு இணங்கினையே, இற்றைவரை சன்மம் எடுத்தனையே, இற்றைவரை துன்ப வெள்ளத்துள்ளே துளைந்தனையே, ஈதர நல் இன்ப வெள்ளத்துள்ளே இரு. தீக்ஷா கிரமத்தில் சைவ சமய மரபிலே தீட்சை என்பது கண் திறப்பு என்று கொள்ளப்படுகிறது. தீட்சை என்பது பார்வை. இதுவரையில்
உடம்பிற்கென்று வழங்கப்பட்ட கரணங்களாக 2 கண்கள் முகத்திலே இருக்க அதை கொண்டு புற உலகை பார்க்க பெருமான் நமக்கு ஒளி கூட்டியுள்ளார். அக உலகை காண்பதற்கு, நமக்குள்ளே நாம் நோக்கி காண்பதற்கு அகக்கண்களை ஆச்சாரியர் சிவாசனத்திலே தாமே சிவமாய் வீற்றிருந்து தீட்சை கிரியையின் மூலமாக கண் திறந்து வைப்பது போலே, கோயில்களிலே பிரதிஷ்டா விதிகள் எல்லாம் ஆகமங்கள் சொல்லும்போது அந்த திருத்தலத்திற்கு தகுதியாக வழிபாட்டிற்கான ஒரு இறை உருவத்தை வடிக்க வேண்டும். அதற்குரிய ஸ்தபதிகளை கொண்டு அவர்கள் ஸ்தாபத்திய வேதத்தில் சொல்லியிருக்கும்படி ஆகமங்களிலே சொல்லியுள்ள அந்த திருவுருவை தகுதியான ஒரு சிலையை கொண்டு வடித்து, அதை ஒரு கற்சிலையாக வடித்து இலக்கண சுத்தத்தோடு எல்லாவற்றையும் செதுக்கி அதில் இருக்க வேண்டிய நுணுக்கங்களை எல்லாம் காட்டி கொடுப்பார்கள். அதன் பிறகு எப்படி ஒரு உயிரானது 10 திங்கள் தாயின் கருவிலே இருக்கும் காலத்தில் ஒவ்வொரு மாதத்திலும் இன்னென்ன அளவிலே அதற்கு பெருமான் வழங்கக்கூடிய அருள் தன்மையினாலே ஒவ்வொரு படிப்படியாக அந்த உடம்பு உருப்பெற்று ஒவ்வொன்றாக எலும்பு தொடக்கமாய் அதனுள்ளே இருக்கக்கூடிய தசைகள், நரம்பு மண்டலம், இரத்தம், மஜ்ஜை முதலியவைகள் எல்லாம் கூடி கூடி நிறைவாக மேலே என்புதோல் போர்த்தியது தானே, தோல் போர்த்தப்பட்டு ஒரு உடம்பு எப்படி 10 மாத காலம் காலத்திற்கேற்றார் போல் வளர்ந்து வருகிறதோ, எந்த வயதிலே அதற்கான நினைவு தோன்றுகிறதோ, இப்படியெல்லாம் அந்தந்த பருவத்திற்கு தகுதியாக உடம்பை வளர்த்து தருவது போலே அந்த சிலாபேரத்தையும் தானியத்திலும் ஜலத்திலும் தனத்திலும் என்று பல படியிலே தாயின் கருவிலே தங்குவது போலே அந்த சிலையை, அதுவரையில் கல்லாக இருந்த அந்த வடிவத்தை இன்னென்ன கிரியையிலே இத்தனை பகல் இரவு காலங்கள் குடிகொள்ளும்படியாய் வைத்து எல்லாம் முடித்து நிறைவாக செய்யக்கூடிய பணியாய் நேத்ரோன்மீலனம், கண் திறப்பு என்ற ஒரு சடங்கை செய்வார்கள். அதற்கென்று இருக்கக்கூடிய கிரியைகள் அநேகம் உண்டு. பிரதிஷ்டைக்கு முன்பாக அந்த பிம்பத்தினுடைய திருக்கண் மலரை ஆச்சாரிய பெருமகனார் கையிலே ஒரு வெள்ளி அல்லது தங்கத்தாலான ஊசி கொண்டு எழுதி திறந்து வைக்கக்கூடிய ஒரு மரபு உண்டு. அதுபோலே உயிர்களுக்கு அகக்கண்ணை ஆச்சாரியர் திறந்து வைப்பது போல்தான் தீட்சை என்கின்ற இந்த முறை. அந்த பார்வையும் கூட உள்ளே பார்க்கக்கூடிய தன்மையிலே வீரியத்தில் 4 நிலைகளிலே வீரியத்தில் வேறுபாடு இருக்குமாம். அந்த வீரியத்தின் வேறுபாடு தான் 4 நிலைகளிலே சொல்லப்படும் தீட்சைகள். முதலிலே பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசம் செய்து வைத்து முதல் அளவிலான கண் திறந்து வைக்கப்படுகிறது. அது உள்நோக்கி காண்பதற்கான முதல் படிநிலை போலே. அதை சமய தீட்சை என்ற பெயரால் அழைக்கிறோம். உள்ளே பார்க்க தொடங்கிய அந்த உயிருக்கு உள்ளுக்குள்ளே ஒளி உருவாய் இறைவன் ஆன்மாவிற்கு உறுதிப்பொருளாய் இருக்கக்கூடியது தென்பட்டவுடன் அந்த இறை உருவத்தை ஆன்மாவிற்கு அர்த்தமாய், ஆன்மார்த்தமாய் இருக்கக்கூடிய ஆன்மாவிற்குள்ளே செல்வமாக, அர்த்தம்னா செல்வம், ஆன்மார்த்தம்னா உயிருக்கான செல்வம், உயிர் செல்வமாக விளங்கக்கூடிய பெருமானை பார்ப்பதற்கு தான் முதல் தீட்சை. கண்டடைந்தவுடன் அதை வழிபட வேண்டுமே, அதற்கு அடுத்த படிநிலையிலே விசேஷ தீட்சை என்று வைத்து ஆன்மார்த்தமாக உள்ளுக்குள்ளே இருப்பவரை கண்டவுடன் பூசிக்க தொடங்குவதற்கு அடுத்த நிலையிலான சிவபூசைக்கான தீட்சையாக அடுத்த தீட்சை. அப்படி பூசிக்க தொடங்கிய சிவபரம்பொருளின் வடிவம் எதிரே இருக்கக்கூடிய ஆச்சாரியர்தான் என்பதை பார்க்க தொடங்கிவிட்டால் 3ஆம் நிலையிலே இருக்கக்கூடிய நிர்வாண தீட்சை என்று சொல்லக்கூடிய ஒரு தீட்சா விசேஷம். அந்த தீட்சையிலே அத்தனை உயிர்களுக்குள்ளும் இருக்கும் பரம்பொருளை பார்ப்பதற்கு படிநிலையிலே அவர்கள் பழகி விடுவார்கள். உண்மையில் அதுதான் கடைசியாக வைத்திருக்கிறார்கள். சிவபூசை கூட செஞ்சிடலாம், எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இவர்தான் இருக்கார்னு தெரிந்து அத்தனை பேரையும் சிவமாக பாவிக்கக்கூடியது தான் உயர்ந்தபட்ச பக்குவ நிலை. அது கூடிவிட்டால் எப்படி தாய்மானவ பெருமானுக்கு பூஜைக்கு பறிக்க போன மலரிலே சிவபெருமான் தோன்றினாரோ அதுபோலே சுற்றி சுற்றி பார்த்தா எல்லா இடத்தையும் சுவாமி இருக்கார். கை கால்களை இறுக்கி கொண்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து விடுவார்கள். அவர்களால் எங்கேயான நடந்தால் சுவாமி மேலே நடக்கிறோமேன்னு தோண ஆரம்பிச்சுடும். காரைக்கால் மேயர்கள்லாம் வந்தது போலே ஒரு நிலை அது. ஐயோ, இப்போ எங்கே கால் வைத்தாலும் இது சிவமாய் தெரிகிறதேன்னு நினைக்கக்கூடிய படிநிலை. அப்படி ஒரு உயர்ந்தபட்ச படிநிலைக்கு போகும்போது தான் தன்னையும் மீறி சமாதியே கூடுவார்கள். அந்த இடத்தை விட்டு நகர முடியலையே, அங்கேருந்து நகர்ந்தா நமக்குள்ளே இருக்கக்கூடிய சிவத்தை சலனப்படுத்துவது போல் ஆகுமேன்னு நினைத்து ஆடாமல் அசையாமல் அப்படியே இருப்பாங்க. சுவாமியை சலனப்படுத்தக்கூடாது இல்லை, அவர் ஆதார பீடத்தில் அப்படி அமர்த்தினால் அப்படியே இருக்கணும், சலனப்படுத்தக்கூடாது. அதனால தான் சுவாமியை யாத்திரை நிமித்தமாக நாம் சுமந்து கொண்டு சென்றாலும் கூட அவரிடத்தை அதற்கு ஷவையெல்லாம் பிரார்த்திக்கிறோம். எப்போதும் அச்சலமாக இருக்கக்கூடிய அந்த வடிவத்தை சுமந்து கொண்டு செல்கிறேன் என்னும் போது அவரிடத்தை அதற்காக பிரார்த்தித்து தான் எழுந்தருளச் செய்கிறோம். இப்படியெல்லாம் விதிகள் இருக்கும் பட்சத்திலே நிர்வாண தீட்சை தலையெடுத்தவாறு அவர்களால் வேறு எதையுமே பார்க்க முடியாது. அதுவரையிலுமாக வாழ்ந்த வாழ்க்கையிலே பரம எதிரியாக ஒருத்தரை பாவித்திருப்பார். அந்த நினைப்பு வந்த உடனே கோபம் வந்துவிடும் நமக்கு. அவரை பற்றி வேற யாரான பேசினா நமக்கு கோபம் வரும். அப்படி இருக்கக்கூடிய ஒருவரை பார்த்தும் கூட ஐயோ அவருக்குள்ளேயும் சுவாமி இருக்காரே, அப்போ இதுகாரம் அவரை நான் நினைத்தது தப்பு,
உள்ளே இறைவன் தான் இருக்கார். வெளிப்புறத்திலே இருக்கக்கூடிய வினைதான் அப்படி பேசியது. உள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருள் அங்கேயும் பெருமான் எப்போதும் சத்துவ நிலையிலே சுத்த சத்துவமாக தான் இருக்க முடியும். அப்போ அவரையும் நான் பார்க்கணும். அவரே நாளைக்கு வந்து கோவா வேஷத்திலே கையாலே நம்ம கண்ணத்திலே கொஞ்சம் செல்லமாக அப்படி தட்டினார்னா அதற்கும் கூட சரி, அவர் ஏதோ ஒரு நிலையிலே செஞ்சுட்டார், உள்ளேயும் சிவம் தானே இருக்குது, நாம் பண்ண பிழைக்கு இது ஏதோ வினை கழிப்பதற்காக வந்த வழி போலும்னு நினைத்து கொண்டு நகர்வார்கள். இப்படி ஒரு சத்துவகுணம் தலையெடுக்கும் அந்த நிலை நிர்வாண தீட்சை. அதை பார்த்தவர்கள் அப்படியே இருந்து சமாதி கூடி விடுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் ஆச்சாரிய அபிஷேகம் செய்து வைக்கப்படுகிறது. அவர்களுக்கு பௌதீகமான சம்பந்தமே அற்று போய்விடும். குருஞான சம்பந்தரை எந்த இடத்திலே கமலை ஞானப்பிரகாசர், அப்பா இனி நீ சிஷ்யவர்க்கம் செய்யப்பட வேண்டியவன் இல்லை, நம்மிடத்தை சீடனாக இருக்க வேண்டியவர் இல்லை, உமக்கு கூடிய பக்குவ நிலையை பார்த்தால் நீர் பலருக்கும் உபதேசம் செய்யக்கூடிய நிலையை அடைந்து விட்டீருங்கிறத எந்த காட்சியிலே அதை அவர் கண்டுகொண்டார்னு பார்த்தா, தியாகராஜ பெருமானுடைய அர்த்தஜாம தரிசனம் முடிந்து திருவாரூர் தலத்திலே இல்லத்திற்கு இவர் எழுந்தருளுகிறார். யாரு? கமலை ஞானப்பிரகாச பரமாச்சாரியார். இவர் அவருக்கு திருமுன்பே கைவிளக்கு ஏந்தி செல்கிறார். அவர் தியாகராஜ பெருமானுடைய அந்த தரிசன பாக்கியம் அப்படியே மனசுக்குள்ளே அதையே சிந்தித்து கொண்டிருந்தவர் உள்ளே சென்ற நிலையில் படியை மிதித்து வீட்டிற்குள்ளே எழுந்தருளும் போது திருமாளிகை வாசலே நின்றவரை பார்த்து இங்கே இருன்னு சொல்லிட்டு போனார். அவர் சொன்ன மாத்திரம் இங்கே இரு என்ற அளவிலே சொல்லிட்டு போயிட்டார். அதுக்காக ராத்திரி பெய்த மழையிலும் கூட ஆச்சாரியர் சொன்ன கட்டளை இங்கே இருதானே, அப்போ இங்கேயே நிற்கிறேன்னு கையிலே அந்த விளக்கோடையே நின்றார் என்று பார்க்கிறோம். அப்படி அவர் நின்ற நிலை ஒன்றுன்னா, அன்று இரவு பெய்த மழை அவர் பேரிலே படாமல் சுற்றி பெய்ததென்றும் கையிலே ஏந்தி இருந்த விளக்கு இரவெல்லாம் எரிந்ததென்றும் சொல்லப்படுகிறது. ஒரு கைவிளக்கிலே எவ்வளவு எண்ணெய் இருக்க முடியும்? 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு எரிய முடியுமா? அப்படி எரிந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்போ பௌதீக சம்பந்தம் அவர் பேரிலே படலை. உள்ளபடியே அவரை சுற்றி மழை பெய்தது அப்படின்னு சொல்றது அடியன் கொள்வது எப்படின்னா, அவர் மேலே மழை தண்ணி பட்டிருக்கலாம், நான் நம்மை போலே மழை தண்ணி பட்டவுடன் உடம்பு சில்லிட்டுது, அது ஊசி குத்துவது போல இருக்கேன்னு நம்மையும் மீறி எங்காவது ஒரு பந்தலுக்கடியே போக முடியுமான்னு ஓடிப்போய் கிடைத்த இடத்திலே ஒடுங்கிக் கொள்றோமே, அந்த பிரஜை இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ மழை தண்ணி அவர் சுற்றி பெய்ததுன்னு அப்படித்தான் அடியன் பொருள் கொள்வது. அவர் மேலே விழுந்திருக்கலாம், ஆனால் அது நம்மை போன்றவர்களுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு சலனத்தை அங்கே ஏற்படுத்தாது. அது உடம்புக்கு தானே. உடம்பை அவர்கள் மறந்த நிலையிலே உயிரை நினைத்து கொண்டிருந்தபடியால் அந்த சலனம் அவர்களை பாதித்திருக்காது. அப்போ அவர்கள் சலனப்படாமல் அங்கேயே நின்றிருந்தார்கள் என்று கொள்ளப்படுகிறது. அந்தபடிக்குத்தான் உடம்பை வேறாக பார்க்கக்கூடிய சிறப்பை அடுத்த பாடலிலே சொல்ல இருக்கிறார். ரொம்ப முக்கியமான பாடல் இது. ஒரு கேள்வி பதில் போலே முதல் வரியை சீடராக இருக்கக்கூடியவர் ஆச்சாரியர் திருவடிவாரத்திலே இருந்து கேள்வியாக விண்ணப்பம் வைக்கிறார். தேகாதி நான் அல்ல என்றறிந்தால் சித்தமயல் போகாததென்னையோ புண்ணியா. பெருமானே, நீங்கள் அடியேன் பெயரிலே கொண்ட கருணையினாலே வழங்கியருடைய உபதேசங்கள் எல்லாம் குருவருள் விளக்கமாக அடியேன் உள்ளே சென்று, தேகாதி நான் அல்ல, இந்த உடம்பும் ஆதீன உடம்போடு கூடியதாய் விளங்கக்கூடிய கலவரங்களும், கரணம் கலைவரம், கலைவரங்கிறது உடம்பு, கலவரங்கிறது அதுலேருந்து தான் வருது. ஒரே கலவரமாக இருக்கே அப்படின்னு சொன்னால் உடம்பு தான் அது. அது எப்போதும் ஒரு சலனப்பட்டு கொண்டே இருப்பதாலே அதில் இருக்கக்கூடிய கரணங்கள், உடலிலே இருக்கக்கூடிய உறுப்புகள், தேகாதி என்பதினாலே தேகம் அதோடு ஒட்டியதாக இருக்கக்கூடியது, ஆதின்னு அதோடு சேர்ந்ததுன்னு எடுத்துக்கிறோம். இப்போ உடம்பும் அதோடு பொருந்தி இருக்கக்கூடிய இன்ன பிற கரணங்களும் கரண கலவரங்களும் கலைவரங்களும் நான் அல்ல. நான் என்ற சொல்லால் அறியப்படுவது இந்த உடம்பும் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உறுப்புகள் அல்ல என்றறிந்தால், நீங்கள் என்ன உபதேசம் பண்ணி வைத்தீர்கள்? நான் என்ற சொல்லால் அறியப்படுவது இந்த ஆன்மாவே தவிர உடம்பு இல்லை. இதைத்தான் உபதேசம் பண்ணீங்க. இது பெரிய சர்ச்சையாக அறியப்படும் தலைப்பு. இந்தியாவில் இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் நான் யார் என்ற கேள்விக்கு விடை காண தொடங்கித்தான் பலரும் அவரவர்கள் அளவிலான ஒரு பக்குவத்தை அடைந்திருப்பார். பல அருளாளர்களாக அறியப்படக்கூடியவர்கள் மற்றைய சமயத்தை சேர்ந்தவர்கள், மற்றைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள், வைதீக அவைதீக மதங்கள் எதை எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் அதற்கு ஒரு ஆச்சாரியர் என்ற நிலையிலே யாரோ ஒருவர் தோன்றினார் என்றால் அவருடைய அடிப்படை கேள்வி நான் யார் என்ற கேள்வியிலிருந்து தொடங்கி இருக்கும். அதை அவரவர்கள் பக்குவத்திற்கு தகுதியாக ஒரு விடையை அவரவர்கள் கண்டடைந்திருக்கிறார்கள். அதில் ஒரு கூட்டம் ஒரு அளவிலே போய் ஆன்மானுட்டெல்லாம் எதுவும் இல்லை, அதெல்லாம் போட்டு மனசை வீணாக குழப்பிக்காத, கண்ணுக்கு தெரியக்கூடிய உடம்பு தான் நீன்னு எடுத்துக்கோ. நான் என்ற சொல் இந்த உடம்பு தான். அப்போ எனக்கு ஏதோ வலிச்சதுன்னா எனக்கு தான் வலிச்சது. உடம்பிலே ஒரு நோவு வந்தால் எனக்குத்தான் வலித்தது. நான் என்பது உடம்பு தான் என்றே கொண்டிருந்த ஒரு சமயமும் உண்டு. அவர்களை சொல்லும்போது தேகாத்மாபிமானிகள் என்று அவர்களை சொல்லுவார்கள். தேகாத்மாபிமானம்,
அபிமானம்னா பேரில் இருக்கக்கூடிய பிடிப்பு. இவர்களுடைய பற்று எப்படின்னா, இவர்கள் கொண்டிருந்த கொள்கை என்னன்னா, கொள்கை தான் அபிமானம்னா கொள்கை. இவர்கள் பிடித்திருந்த அந்த கொள்கை பிடிப்பு என்னன்னா, தேகம்தான் ஆன்மா, தனித்து ஆன்மாங்கிறது வேற ஒரு வஸ்துவெல்லாம் இல்லை, அன்றாடும் மாறி விழுந்து நிறைவிலே மங்கி விழக்கூடிய இந்த உடம்பு தான் ஆன்மா என்று அவர்கள் பொருள் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு தேகாத்மாபிமானிகள்னு பேர். ஆச்சாரியர்கள் அவர்களிடத்தை ரொம்ப பார்த்துருக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க எந்த அளவுக்கு போவாங்கன்னா, நாம் எப்படி இந்த ஆன்மான்னு ஒன்று இருக்குது, அது உடம்பிலிருந்து வேறுபட்டது, நான்கிறது இந்த ஆன்மாவைத்தான் குறிக்கும், அது சுவாமியே அதற்கு ஆதாரமாக இருக்கிறார் என்னும் போது அதிலே பேதம் பார்க்கக்கூடாது என்று சொல்லுகிறோமோ, இவர்கள் அந்த ஆன்மாவை நாம் பாதுகாக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா, குறைஞ்சபட்சம் அதை பற்றி ஒரு விசாரமாக இருக்கே, அதுபோல இவர்கள் உடம்பை பார்த்துக்கிறதுலே விருப்பம் கொள்ள கொடுவார். இது பாதியும் நாமும் அப்படித்தான். தேகாத்மாபிமானி இல்லைன்னெல்லாம் சொன்னோம்னா அதெல்லாம் கொள்ளாது. ஒரு நாள் பொழுது தலைக்கு வைக்கிற தலகாணி மாறி போயிட்டுதுன்னா அன்றைக்கி இரவு தூக்கமே கெட்டுதுங்கிறோமே. நம்ம கடைசி வரையிலும் அந்த தலகாணி ஒன்றுதான் எனக்கு ஆதாரம் என்பது போலே 10 பேர் இருக்கிற வீட்டில் நமக்குன்னு ஒரு தலகாணி வச்சுருப்போம். அந்த தலையணை மாறி போயிட்டுதுன்னா எனக்கு அன்றைக்கி தூக்கமே கெட்டுதும்போம். இந்த ஒரு நாள் ராத்திரிக்கு கூட கொள்ளாததாகத்தான் இந்த உடம்பின் பேரிலே ஒரு அபிமானத்தை கொண்டிருக்கிறோம். இதை யாராவது பார்த்து ஒரு வார்த்தை சொன்னால், இது இப்படி இருக்கே, கொஞ்சம் உயரமாக இல்லையே, கொஞ்சம் கூடவா இருக்கே, இது கூட்டி இருக்கே, இது குறைச்சிருக்கேன்னு சொல்ல தொடங்கினால், அப்போது என்னையே அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று நினைத்து கொண்டு உடனே பெரிய சண்டையெல்லாம் போட தொடங்கிறோம். அதையும் கடந்து எதிரே நிற்பவரை ஒரு க்ஷணப்பொழுதிலே அவருடைய வடிவம், உருவம், அணிந்திருக்கக்கூடிய உடை, நிறம் இதையெல்லாம் வைத்து உடனே அந்த இடத்திலேயே ஒரு பரீட்சைக்கு நாமே அதை ஒரு பரீட்சார்த்தமாக வைத்து அதற்கு ஒரு மதிப்பெண் போட்டு இவ்வளவுதான் இவருக்கு தரம்னு வச்சுடுறோம். பல நேரத்திலே லௌகீகமாக பார்த்தாலும் கூட இதுபோலே நாம் செய்த மதிப்பீட்டை ஒரு க்ஷணப்பொழுதிலே முகத்தில் அறிந்து கிழித்து விடும் வாழ்க்கை. பல நேரங்களிலே அதுபோலே நாம் மதிப்பிட்ட ஒருத்தர் வந்து பேச ஆரம்பித்தார்னா அவருடைய ஞானத்தை கண்டு வியந்து நின்று ஒரு க்ஷணப்பொழுதிலே தப்பு பண்ணிட்டோமேன்னு நம்மை வெட்கப்படும் அளவிற்கு வைத்து விடக்கூடியது வாழ்க்கையின் தனித்துவம். அப்படி பெறக்கூடிய அனுபவங்கள்லாம் பார்த்தும் கூட இருந்தாலும் மேலே கீழே ஏற இறங்க பார்த்து ஒருவருடைய உடம்பை பார்த்து இதுதானோ உயிர் என்று பொருள் கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கக்கூடியது தான். அந்த சிரமம் எப்போதுமே உண்டு. அந்த தேகத்தினுடைய பற்று உயிரை பாதிக்குமான்னு கேட்டால், உள்ளபடியே தேகம்தான் செயலாற்றுகிறது. பெருமான் கொடுத்த இந்த கரணங்களும் அது கரண கலைவரங்களை கொண்டுத்தான், உடம்பையும் இதில் இருக்கக்கூடிய உறுப்புகளையும் கொண்டுத்தான் நாம் அறிகிறோம். சரி எது தவறுதுங்கிறத வைத்து கொண்டு தான் புரிந்து கொள்கிறோம். இப்போ அதனுடைய தாக்கம் தான் இருக்குது. ஆனால் நாம் பார்க்க வேண்டியது வெளிப்புறத்திலிருந்து அது வழங்கக்கூடிய நன்மைங்கிற அளவில் தான். இது ஒரு அடிப்படையான ஒரு தேவை. இது அந்த அளவில் பார்க்கணுமே தவிர உயிரை நினைப்பதை காட்டிலும் உடம்பை பற்றிய சிந்தனை என்று போனால் அது விபரீதத்திலே போய் முடிந்துவிடும். அவர்களைத்தான் தேகாத்மாபிமானிகள் என்று சொல்லுகிறோம். தேகம்தான் ஆன்மா என்று சிந்திக்கக்கூடியவர்களாய் போய்விடுகிறோம். ஒருவேளை அது உண்மையோன்னு ஒரு கேள்வி வரலாம். இதில் என்ன குறை இருக்குது? நான் சொன்னால் நான் படக்கூடிய கஷ்டமெல்லாம் இந்த உடம்பு தானே, இதுதானே தாங்கி கொள்ளுகிறது. எனக்கு உறுப்பு ஏதாவது ஒரு கையிலே ஒரு வலி ஏற்பட்டால் இந்த உடம்பு தானே சிரமப்படுது, அப்போ நான்கிறது இந்த உடம்பு தானே என்று ஒரு கேள்வி வரலாம். உண்மையில் அதனால்தான் நமக்கு யோகபாதத்தை ஒரு பகுதியாக வைத்து உணவு கட்டுப்பாடுகளை எல்லாம் விதித்து, இத்தனை மணி நேரம் உறக்கம் கொள் என்பதையெல்லாம் விதித்து, ஒவ்வொரு நாளும் உடம்பிற்கான வேலையை கொடுத்து, வயசு கூட கூட உடம்பு இன்னும் இளமை தோற்றம் அடைவதற்கு வழியை எல்லாம் வகுத்து சென்றார்கள். உடம்பை அந்த அளவிலே பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அதுக்காக இதை முழுவதும் துறப்பதுன்னா இதை சங்கல்பத்திலெல்லாம் துறக்க முடியாது. இது தானாக ஒரு பிரஜை ஏற்பட்டு பெருமான் திருவருளாலே இது தன்னிடையே தோன்ற வேண்டியது. நாளையிலிருந்து உடம்பை பற்றி நான் கருத போவது இல்லை என்று சொன்னால் ஒரு எண்ணமாக வார்த்தைக்கு சொல்லிடலாம். ஆனால் அதே மாதிரி நம்மளால் இருந்துட முடியுமான்னா ரொம்ப கடினம். ஒரு 2 நாளைக்கு மேலே நம்ம மேலேருந்து வரக்கூடிய துர்நாற்றத்தை நம்மளாலேயே தாங்கிக் கொள்ள முடியாத போது நம்ம ஓடி போய் அப்பா இதெல்லாம் நமக்கு சரிப்படாதுன்னு குளிச்சு முடித்து அடுத்த வேலையை பார்ப்போம். அப்போது உடம்பை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை சொன்ன அதே சைவாகமங்கள் தான் யோகபாதத்திலே இருத்தி, நான் நடமாடக்கூடிய கோயில், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்கிறார் திருமூலர். அப்போது ஆன்மாவிற்கு அடிப்படை கருவி போலே இருந்து செயலாற்றக்கூடியது உடம்பு. அந்த அளவிலே அதை பார்த்து கொள்ளணுமே தவிர உடம்பு தான் நான் என்ற நிலையிலே மயங்கி விட்டால், இது ரொம்ப நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டியது. நான் என்பது இதுதான் நினைத்து கொண்டு இதையே போஷிக்கிறேன்னு தொடங்கிட்டான். தலையிலிருந்து முதல்ல ஒரு மயிர் வெளிற்று போகும்போது ஒரு பயம் வரும். முதல்ல அதை எந்த வயசில் கண்ணாடியில் பார்க்குறோமோ அப்போ ஒரு பயம் தொத்தும். ஐயோ இதுதான் வயசானதற்கு அறிகுறி போலும்னு நினைத்து இது வந்துட்டதேன்னு நினச்சி அதில் ஒரு பதற்றமே ஏற்படும். இந்த வருத்தம் கூட அதில் இன்னும் வெளிற்று போய் கொண்டிருக்கும், அது தனி. ஆனால் இதை சரி பண்ணுவதற்கு என்னென்ன மருந்து இருக்குது, யார் யார் என்னென்ன மாயாமந்திரம் பண்ண முடியும்னு தேடிக்கொண்டு அலையத் தொடங்குவோம். அது இந்த நிலைக்கு போய் உடம்பு தான் நான் என்ற
ஒரு குழப்பத்திற்கு வந்து விட்டால் அந்த இடத்திலே நாம் தோற்று போய் விடுகிறோம். என்ன சொல்கிற, உங்களுடைய உபதேசம் தேகாதி நான் அல்ல, இந்த தேகம் நான் அல்ல என்பதை சொல்லிவிட்டது. வாரியார் சுவாமிகள் அடிக்கடி சொல்வார், இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு சீட்டு வாங்கினேன்னா என் பெயரை போட்டு பதிவு பண்ணிக்கிறேன். அந்த சீட்டில் என்னுடைய படத்தை ஒட்டி அதில் அடித்து கொடுத்துருக்காங்க, இந்த உருவத்தோடு வரக்கூடிய இவர் தான் அப்படின்னு ஒரு அடையாள அட்டையெல்லாம் கொண்டு போய் வாசலில் கொடுத்தா அதெல்லாம் பார்த்து அனுப்பிடுறான். புறப்பட்டு வெளிநாட்டுக்கு வந்தாகிவிட்டது. வினைவசம் போன இடத்துல உயிர் போய்விட்டது. திரும்பி வர்றதுக்கு என்கிட்ட ஒரு தேதி போட்டு சீட்டு இருக்குது, அதுவும் என் பேரில் தான் எடுக்கப்பட்டிருக்கு, என்னுடைய புகைப்படம் தான் அதுலேயும் ஒட்டப்பட்டிருக்கு. இப்போ நேராக என்ன ஒரு பெட்டியில் போட்டு அங்கே கொண்டு போய் இந்த சீட்டு இவருக்கானது தான், இந்த இருக்கை இவர் பேரிலே பதிவு பண்ணப்பட்டது, இதே இருக்கையில் இந்த பெட்டியை இப்படியே சாச்சு கொண்டு போய் அந்த ஊரில் இறக்கி விட்டுடுங்கோன்னு சொன்னால் செய்வானா? அது முடியாது. எப்படி பார்த்தாலும் என் உடம்பு தானே, இந்த பெயரால் அறியப்படுவது இந்த உடம்பு தான்னா இந்த சீட்டு திரும்பி வர்றதுக்கும் கீழே விழுந்துபட்டு போனாலும் அவன் பொட்டலமாக ஒரு பெட்டியில் கட்டி கொடுத்தா அதோடு திரும்பி வர்றதுக்கு விடணுமே. ஏன் விடுறது இல்லைன்னா அப்போ நான்கிற பதம் அந்த இடத்துல இல்லாமல் போய்விட்டது. அது வரையில் அவர் இவர்னு சொன்னது எப்போ எடுக்க போகிறோன்னு கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க. அதுங்கிற பதத்துக்கு வந்துடும், இப்போ தான் போச்சுங்கிற பதத்துக்கு வந்துடும். இப்போது நான் என்பது வெறும் இந்த உடம்பு இல்லைங்கிறது சாமானிய பேச்சு வழக்கிலேயே நாம் கொண்டிருக்கக்கூடியது தான். அது வரையிலேயே பேச்சு வழக்கிலேயே அதை நாம் அப்படித்தான் கொண்டிருக்கிறோம். இப்போ உங்கள் உபதேசத்தினாலே அந்த நிலையை அடைந்து விட்டேன். தேகாதி நான் அல்ல, நான் என்ற சொல்லால் அறியப்படுவது இந்த மானிட தேகம் அல்ல, இது இல்லை என்பது என்றறிந்தால் சித்தமயல் போகாததென்னையோ புண்ணியா. அதெல்லாம் சொல்லி புரிய வச்சுட்டாலும் இன்னும் இந்த மயக்கம் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கே சுவாமி, என்னையோ எதனாலோ புண்ணியா அப்படின்னு சொல்லி அவருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கி கேட்கிறார். புண்ணியத்திற்கெல்லாம் இடமாயிருக்கும் பரம்பொருளாய் விளங்கும் எம் ஆச்சாரியரே, உம்மிடத்திலே வைக்கும் விண்ணப்பம், உங்கள் உபதேசத்தை உட்கொண்ட மாத்திரத்திலே தேகாபிமானம் ஒழிந்தவனாய் நான் என்பது இந்த உடம்பு என்ற நிலையிலிருந்து மாறியும் கூட சித்தமயல் போகாததென்னையோ, இன்னும் இந்த மயக்கம் தீரலையே சுவாமி, இதுக்கு என்ன காரணமோ என்று விண்ணப்பம் செய்ய அதற்கான காரணத்தை மேலே சொல்லத் தொடங்குகிறார். தேகாதி தன்னளவே அம்மயக்கம் சத்தியமாய் எப்பொழுதும் உள்ளளவே இல்லை உணர். இங்கே பேசிக்கொள்வது இரண்டு பேர் யாருன்னா கமலை ஞானப்பிரகாசரும் குருஞான சம்பந்தரும் என்ற அளவிலே. நான் சுவாமிகள் தான் இந்த நூலை செய்கிறார், அப்போது இவர் கேள்வி கேட்பதாகன்னு இவரை வைத்துக் கொள்ளலாம், இல்லை இவர் சீடர்கள் கேட்பதாக கேட்டு விடையாகும், எப்படியோ ஒன்று கொள்ளலாம். ஆனால் ஆச்சாரியன் பீடத்திலே இருப்பவர் மேலே இருக்கார், கீழே இருக்கக்கூடிய சீடர் முதல் 2 வரியை விண்ணப்பமாக வைத்திருக்கிறார், அந்த அளவில் கொள்ளுகிறோம். இப்போ இந்த சீடருக்கு தேகாதி நான் அல்லங்கிற தெளிவு எப்போது பிறக்கும்னா நிர்வாண தீட்சிதர்களுக்கு, நிர்வாண தீட்சை பெற்றவர்களுக்கு தேகாதி நான் அல்ல என்ற எண்ணம் வர வேண்டியது. இந்த காலத்தில் தீட்சை அவரவர்களுடைய நடந்து கொள்ளும் பக்குவத்தை பார்த்து வழங்குவார்கள். இப்போது ஏதோ ஒரு கருணையின் வெளிப்பாடாக ஆச்சாரியர்கள் கேட்டோம்னா பண்ணி வச்சுடுறாங்க. அவ்வளவு சுலபமாக அந்த காலத்தில் சமய தீட்சையுமே கூட அந்த உயிரின் பக்குவத்திற்கேற்றார் போல் தான். ஓடி வரும் காரணருக்கு உண்மையை உரைக்கும்படியாகத்தான் சொன்னார். ஓடி ஓடி வந்து கேட்கணும், ஐயா பஞ்சாட்சர உபதேசம் பண்ணி வைக்கணும், இன்றைக்கி இல்லைப்பா இன்னொரு 4 நாள் ஆகட்டும், இப்படி ஒரு 4 வாட்டி 5 வாட்டி 8 வாட்டி 10 வாட்டி அனுப்பினா விடாமல் திரும்ப 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 வந்து ஆச்சாரியர் திருவடிகளிலே விழுந்து அழுது கடைசியாக இன்னொரு 2 நாள் போகட்டும்னு சொன்னால், சுவாமி இந்த 2 நாள் இருப்பேன்னு என்ன நிச்சயம்? ஒருவேளை இந்த பிறவி முடியக்கூடிய ஒரு தருணம் வந்து யமகிங்கரர்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு முகூர்த்தம் ஏற்கனவே குறித்திருந்தால் பஞ்சாட்சர உபதேசம் கூட பெறாதவனாய் பாவியாய் இருந்து வினை தீர்வதற்கு வழி இல்லாமல் இன்னும் எத்தனை பிறவியோ எத்தனை பிறப்போ எத்தனை மரமோ அழக்கூடியவர்களுக்கு அந்த நிலை அடைந்து கண்ணீரும் கம்பலையுமாய் நின்று கெஞ்சி கேட்டு திருவடிகளிலே வணங்குபவர்களுக்கு உடனடியாக அழைத்து வைத்து உபதேசம் செய்ய வேண்டியது. அந்த அளவிற்கு பக்குவம் கூடியவர்களுக்கு உடனடியாக செய்து வைக்க வேண்டிய உபதேசம். அது கூட சமய தீட்சை தான். அவர்கள் எப்போது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமானை அந்த பஞ்சாட்சர மந்திரத்தின் பொருள் சிறப்பாய் உணர்கிறார்களோ அப்போ அவர்கள் ஆன்மார்த்தத்தை பூஜிக்க தகுதியாகிறார்கள். அந்த க்ஷணத்திலே அவர்களுக்கு சிவலிங்க திருமேனியை எழுந்துருளை பண்ணி கொடுத்து, அதிலேயுமே கூட முதல் நிலையிலே நமக்கு விசேஷ தீட்சையிலேயே பல முறைகள் வைத்திருக்கிறோம். முதல் நிலையிலே கொடுக்கக்கூடிய தீட்சையை ஷணிகலிங்க பூஜை என்று சொல்லி கொடுப்பார்கள். நித்தமும் புதிதாய் ஒரு சிவலிங்க திருமேனியை வைத்து பூஜித்து பூஜை முடிவிலே அந்த லிங்க திருமேனியை விசர்ஜனம் பண்ணிடுவாங்க. நித்தமும் களிமண்ணால் புதுசாக ஒரு சிவலிங்க திருமேனியை பிடித்து பாவனாபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து அர்ச்சனை அத்தனையும் நடக்கும்.
எல்லா துவார பூஜையிலிருந்து ஆரம்பித்து முழுக்க சூரிய பூஜையிலிருந்து எல்லா வழிபாட்டு மரபுகளிலும் எந்த பேதமும் இல்லாமல் முழுக்க செய்து முடிப்பார்கள். விஸ்தாரமாக செய்து முடித்து அந்த திருமேனியை ஒடுக்கிய பிறகு, பரான்முக அர்க்கியம்னு ஒரு அர்க்கியம் கொடுத்து ஒடுக்கிய பிறகு பூஜை பண்ணின அந்த சிவலிங்க திருமேனியை அது களிமண்ணாலோ கல்லாலோ ஆகியிருந்தால் கால்படாத இடத்திலே, புற்றின் அடியிலே, மரத்தின் அடியிலே கொண்டு போய் சேர்ப்பது, இல்லை ஒரு தீர்த்தத்திலே விசர்ஜனம் செய்வது, இது போன்ற மரபு. வெள்ளத்திலோ அரிசி மாவிலோ எல்லாம் செய்தோம்னா அதை அப்படியே உட்கொண்டு விடுவார்கள். அதை அப்படியே புஜித்து உள்ளுக்குள்ளே ஒடுக்கிக் கொள்ளுதல் என்ற மரபு. மஞ்சளாலோ சந்தனத்தாலோ செய்திருந்தால் அதை தரித்து கொள்ளுதல், இப்படி இன்னென்ன திரவியத்தால் செய்யலாம்னு ஒரு பெரிய பட்டியல் உண்டு. ஒன்றுமே முடியல. இப்போ பெய்யறா போலே மழை பெய்து ஊரெல்லாம் வெள்ளக்காடாகி போய்விட்டது. ஒரு கூழாங்கல் கூட கிடைக்கல சிவலிங்கமாக பாவித்து வழிபடுவதற்கு. என்ன பண்ணுறதுன்னா கைவிரலை இப்படி பிடித்து கொண்டு பூஜை பண்ணணுட்டார். ஒரு லிங்க பூஜை செய்யணும். ஒன்றும் கிடைக்காத பட்சத்திலே இந்த இடத்துல நின்று கொண்டு சுவாமி பூஜிக்கிறதுக்கு சுவாமி திருமேனியே கிடைக்கல, ஒரு கல்லான கிடைச்சாலும் இதை லிங்கமாக பாவிக்கிறேன்னு வைத்து வழிபடலாம். கல்லே கிடைக்கல, கையை இப்படி முட்டியை பிடித்து கொண்டு வழிபாடு செய்கிறேன். இப்போ இதற்கு தூபம் தீபம் நைவேத்தியத்துக்கெல்லாம் எங்கே போகிறதுன்னு கேட்டால் சூரியனை காமிச்சு கொடுத்து இதுதான் தீபம், சுற்றி இருக்க காற்று இருக்கே இதை தூபமாக சமர்ப்பிக்கிறேன், மனசை அரைச்சி சந்தனமாக பூசுகிறேன், ஆன்மாவை நைவேத்தியமாக வைக்கிறேன், இப்படி சொல்லி அஷ்டபுஷ்பம் சொல்லியான பூஜிக்க வேண்டியது. நான் சிவபூஜையை விடுவதில்லை என்பதிலே சங்கல்பமாக. இது சனிகலிங்க பூஜை. பெரும்பான்மை அந்த காலத்திலே ஒரு பெரிய வித்வான்கள்லாம் சனிகலிங்க பூஜை தான் வைத்திருந்தார். ஏன்னா நிறைய யாத்திரைகள்லாம் செய்யக்கூடியவர்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கெல்லாம் போகும்போது சுவாமி திருமேனியாக இருந்தால் எழுந்தருளை பண்ணுவதிலே நிறைய விதிகள்லாம் உண்டு. அதை எடுத்துக்கொண்டு போகிற இடம் எங்கே எங்கே வைக்கிறோம் இதெல்லாம் பார்க்கணும். அதனால் அந்த காலத்திலே பெரும்பான்மை சனிகலிங்க பூஜை தான் செய்வார். அன்னன்னைக்கு ஒரு லிங்கமூர்த்தத்தை பிடித்து வைத்து பூஜித்து விசர்ஜனம் செய்து விடுவது, இதுதான் பூஜையாக இருந்தது. இதிலே பலகாலம் பழகியவர்களுக்கு பார்க்கும் பொருளெல்லாம் சுவாமியை பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் வந்துவிட்டால் உடையவர் பூசை என்று சொல்லி ஒரு லிங்க திருமேனியை எழுந்துருளச் செய்து கொடுப்பார்கள். அது பெரும்பான்மை ஸ்படிகலிங்க மூர்த்தமாகத்தான் இருக்கும். அது தவிர பல்வேறு திரவியங்களால் லிங்கமூர்த்தத்தை செய்து கொள்ளலாம். உலோகங்களிலே இன்னென்ன உலோகத்தினால் செய்வது, ரத்தினங்களாலே சிவலிங்க திருமேனி செய்து கொள்வது, ஸ்வர்ணத்தினாலே ரஜதலிங்கம் என்றுபடி பல்வேறு வகையிலே கல்லாலே இப்படியெல்லாம் லிங்கங்கள் செய்து அதிலே ஒரு லிங்கமூர்த்தத்தை ஆச்சாரியர் கொடுக்க அதை வைத்து தினமும் பூசிப்பார்கள். அது உடையவர் பூசை. அந்த உடையவர் பூசையிலும் அதிலே 3 படிநிலைகள் உண்டு. அதில் முதல்ல செய்யக்கூடிய பூசையிலே சுவாமி பிரதானமாக இருப்பார். முதல்ல ஆக்னேயத்திலே சூரியனை வழிபடுவோம். சுவாமி எங்கே எழுந்தருளை பண்ணுறோமோ அந்த பூசையிலே அக்னி மூலையிலே நாம் வடக்க பார்த்து உட்கார்ந்திருப்போம். சுவாமி திருமேனியை கிழக்க பார்த்து எழுந்துருளை பண்ணினா தென்கிழக்கு மூலையிலே சூரியனை 8 தளம் கொண்ட ஒரு தாமரையிலே ஆவாகனம் பண்ணி அவரோடு கூடிய பரிவார தெய்வங்கள், மற்றைய கிரகங்கள், அவரை சுற்றி இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லோரையும் ஆவாகனம் செய்து அத்தனை பேருக்கும் அர்க்கியம் கொடுத்து பாவனாபிஷேகம் செய்து தூபதெய்வ நைவேத்தியம் எல்லாம் செய்து சூரிய பூஜை. அதுக்கப்புறமா சுவாமி எழுந்தருளை பண்ணக்கூடிய மண்டபத்தை சுற்றி இன்னென்ன துவாரத்திலே இவர்கள் இன்னென்ன தெய்வங்கள்னு ஒரு கணக்கு உண்டு. பிள்ளையார், லட்சுமி, சரஸ்வதி, கங்கை, யமுனை இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய தெய்வங்களை சுவாமிக்கு மேற்கே, சுவாமிக்கு முன்பக்கத்தில் என்ன நந்தியம்பெருமான் எழுந்தருளை செய்துன்னு ரிஷபத்தை இப்படி இன்னென்ன நிலையிலே எழுந்தருளை செய்வது. இதுக்கு பிறகு சுவாமியை ஆவாகனம் செய்து அவரை பூஜித்து அவருக்கு அந்தர்பூசை செய்து அம்பிகையை எழுந்தருளை செய்து அம்பிகைக்கு பூஜை செய்து சப்தகுருமார்கள்னு நமக்கு குருப பரம்பரையிலே வரக்கூடிய சதாசிவாதி தெய்வங்கள் அவர்களையெல்லாம் எழுந்தருளை செய்து அதுக்கப்புறமா சமயாச்சாரியர்கள் இப்படி பெருசாக போகும். அதிலே விநாயகப் பெருமான், சுப்பிரமணிய சுவாமி பெருமான், எம்பெருமான், எம்பிராட்டி, நந்தி எம்பெருமான் இவர்கள் எல்லாரையும் வழிபட்டு கடைசியாக அத்தனை தெய்வங்களையும் சுவாமி திருமேனியிலே ஒடுக்கி நிறைவாக சுவாமியினுடைய நிர்மாலியத்தெல்லாம் கொண்டு போய் சண்டேஸ்வரை எழுந்தருளை செய்து சண்டேஸ்வர பெருமானுக்கு கொடுத்து அதை நாம் சிவப்பிரசாதமாக சண்டேஸ்வர பிரசாதமாக நாம் ஸ்வீகரித்து சுவாமியினுடைய அந்த சிவகலைகளை எல்லாம் உள்ளுக்குள்ளே ஒடுக்கி பூர்த்தியாக பண்ணணும். இது விஸ்தாரமாக இருக்கக்கூடியது. இதில் எத்தனை தெய்வங்கள் உண்டு. இது முதல் படிநிலை. இதற்கு மேலே இதை அசுத்த பூஜை, மிஸ்ர பூஜை, சுத்த பூஜைன்னெலாம் சொல்லுவாங்க. அடுத்து மிஸ்ர பூஜைன்னு ஒரு பூஜை உண்டு. அதிலே சுவாமி, சூரிய பகவான், சிவசூரியனாக இருக்கக்கூடிய பெருமான், பிள்ளையார், சுப்பிரமணியர், அம்பிகை, சண்டேஸ்வரர் இதோட முடிஞ்சிடும். மற்ற தெய்வங்கள்லாம் உள்ள ஒடுங்கிடும். இதையும் கடந்து சுத்த பூஜை என்பது உயர்ந்தபட்ச நிலையாக சொல்லப்படுகிறது. அதிலே சுவாமி எழுந்தருளை செய்வோம். ஆனால் தட்சிணாமூர்த்தி வடிவமாக எடுத்துப்போம். குருநாதராகவே பாவித்து தட்சிணாமூர்த்தியாக எழுந்தருளை பண்ணி அந்த எம்பெருமானை, அதே லிங்க திருமேனி தான், அவரை அப்படியே பாவித்து அதை வடவாரின் கீழ் அமர்ந்திருக்கக்கூடிய தென்முக கடவுளாய் பாவித்து அவருக்கு பூஜைகள் எல்லாம் செய்யும். அப்போ இவருக்கு யார் பரிவாரம்னு கேட்டால் நந்தியம்பெருமான் தொடக்கமாக வரக்கூடிய சிவஞான மரபிலே வரக்கூடியவர்கள் தான் இவருக்கு பரிவாரமே. அகஸ்தியாதி ரிஷிகள், சமயாச்சாரியர்கள், சந்தானாச்சாரியர்கள், உமாபதி சிவாச்சாரியாரை தொடர்ந்து வரக்கூடிய ஏனைய அந்தந்த பிரிவை சேர்ந்த ஆச்சாரியர்கள். தர்மபுரவாதீனம்னா உமாபதி சிவாச்சாரியாரிடத்தே இருந்து அருணந்தி தேசிகர்டேந்து, அருணசிவாய தேசிகர்டேந்து ஆரம்பித்து தொடர்ந்து வரக்கூடியது. அப்படி வரக்கூடியது
பழுதைக்கட்டி வம்சம், அதை ஒட்டி கமலை ஞானப்பிரகாசர், அவரை ஒட்டி குருஞான சம்பந்தர்னு ஆரம்பித்து இப்போது எழுந்துள்ளி இருக்கக்கூடிய 27வது குருமகா சன்னிதானங்கள் வரையில் இந்த குரு பரம்பரைத்தான் இவர்களுக்கு பரிவாரமே. அப்போ வழிபாடு முழுக்க முழுக்க ஆச்சாரியர்களுக்கான பூசையாக மாறிவிடும். இதில் சண்டேச பெருமான் கூட கிடையாது. அப்போ நிர்மால்யம் எங்கே போகும்னா, நம்முடைய ஆச்சாரியர் யாரோ அவருக்கே அத்தனை நிர்மால்யத்தையும் கொடுத்து அவரிடத்தே இருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். இப்போ நித்திய பூசையே ஆச்சாரிய பிரசாதமாக மாறிவிடும். முழுக்க முழுக்க சிவபிரசாதங்கிறதை கடந்து ஆச்சாரிய பிரசாதமாக அது நின்றுவிடும். சுவாமிங்கிறது தன்மை சுவாமிங்கிற பாவத்தில் இவரையே பார்ப்பதினாலே இது சுத்த பூஜைன்னு சொல்லக்கூடிய தீட்சையிலே, நிர்வாண தீட்சையிலே இந்த பூஜை முறை செய்து கொடுக்கப்படும். பூஜிக்கக்கூடிய சுவாமி என்னமோ அதே தான், ஆனால் மந்திரமும் மாறுவதில்லை. மூலமந்திரம் ஒவ்வொரு பூஜை மரபிலேயும் சில அக்ஷரங்களை கூட்டியும் குறைத்துமாய் மூலமந்திரத்திலே வேதம் ஏற்படும். இப்படி அந்த மந்திரத்தன்மை நமக்குள்ளே பக்குவத்தையும் மாற்றி வைக்கும் என்று நம்பப்படுகிறது. அப்போ நிர்வாண தீட்சிதர்களானவர்களுக்கு இந்த நிலை. இப்போ இந்த தீட்சையினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டால், இவர்களுக்கு தீட்சைன்னு வந்துட்டாலே எம்பெருமான் அவர்களுக்கு வினைவாசத்திலிருந்து நீக்கத் தொடங்குகிறார். ஏன்னா உள்ளே பார்க்கறதுக்கு ஒரு கண் திறப்பு ஏற்பட்டு விட்டது. அப்போது சகலவிதமான வினைகளும், கர்ம வினைகள், மூவகைப்பட்ட வினைகளும் இனி இல்லைங்கிற நிலைக்கு போகும். அதில் ஆகாமிய வினை இவர்கள் தான் அந்த பக்குவம் கூடிடுச்சே. அப்போ இனிமேல் இவர்கள் வினை எதுவும் செய்ய மாட்டார்கள். வினை எதுவும் செய்ய மாட்டார்கள். இதுவரையில் இருந்து வந்த வினைகளிலே சஞ்சிதமோ பிராரப்தமோ அதையெல்லாம் பெருமான் முடித்து கணக்கே அந்த இடத்திலே நிறைவு செய்து விடுகிறார். அருட்தன்மையினாலே அருள் என்னும் வாழ் உருவி அதையெல்லாம் களைந்து விடுகிறான் என்று பார்க்கிறோம். அது பெருமானுடைய சங்கல்பத்தாலே நிகழக்கூடியது. அவர் அதை தீர்த்து வைத்து விடுகிறார். இவர்கள் இந்த நிலைக்கு உயர்ந்தபடியால் இனி இவர்களுக்கு வினை இல்லை. இப்போ இன்னொரு கேள்வி வருது, அதை தாண்டி ஒருவேளை இப்போ இவர் சொல்றார் இல்லையா, தேகாதி நான் அல்ல என்று அறிந்தால் சித்தமயல் போகாததென்னையோ என்று அறிந்தால் அப்படின்னு சொன்னா, என்று அறிந்தும் எடுத்துக்கிறோம். தேகாதி நான் அல்ல என்று அறிந்தும் சித்தமயல் போகாததென்னையோ. சுவாமி நீங்கள் சொல்லிக் கொடுத்த அளவிலே இது நம்மை போலே இருக்கக்கூடியவர்கள் எடுக்கும் வகுப்பு இல்லை, நேரடியாக குருஞான சம்பந்தர் எடுத்த வகுப்பு. தட்சிணாமூர்த்தி எம்பெருமானுடைய வகுப்பு போலே அவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே இங்கே எல்லாம் ஸ்பூரிக்கவே தொடங்கும். முதல்ல புரிந்து கொள்ளணும், புரிந்துக்கிட்டதை உள்வாங்கி அதை அசை போட்டு பழக்கத்துக்கு கொண்டு வரணும். ஆனால் இது தட்சிணாமூர்த்தி எம்பெருமானுடைய வகுப்பு போலே குருஞான சம்பந்தர் முன்பாக இருந்த சீடர்களுக்கு இவர் செய்த உபதேசம் மௌனமாகவே இருந்தாலும் உள்ளுக்குள்ளே போய் அதை வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுதான் அத்தனை பெரிய அந்த ஆச்சாரிய நிலைக்கு அதுதான் சாட்சி. அந்த நிலையில் இருந்தவர்களுக்கு இதுதான் சாட்சி. பார்த்த மாத்திரத்திலே இது அப்படியே விளங்கிடும் இவர்களுக்கு. அப்போ விளங்கியவர்களுக்கு இந்த சித்தமயல் ஏன் வருகிறது? நீங்க சொன்ன வார்த்தையாச்சே, அது உள்ளுக்குள்ள போய் உடனடியாக அதை செயலாற்றி இருக்கணுமே. அப்படியும் இந்த சித்தமயல் வருதே சுவாமி, இதற்கு என்னவோ காரணம்னு கேட்கிறார். ரொம்ப நுட்பமான இடம் இது. இதை ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளணும். அதற்கு ஆச்சாரியர் சொல்ற விடை, தேகாதி தன்னளவே அம்மயக்கம். கவலைப்படாது, இந்த மயக்கம் தேகாதி நான் அல்லன்னு தெளிந்த பிறகும் வருகிறது என்றால் அந்த மயக்கம் தேகத்துக்கு தான், உயிருக்கு ஏற்படலை. இந்த மயக்கம் தேகத்திற்குத்தான். தேகாதி தன்னளவே அம்மயக்கம். நீ பதட்டமே அடைய வேண்டாம், இந்த மயக்கமும் உடம்பிற்கானது தான். அற்பமான ஒரு பசி, அந்த பசியின் கோபத்தினாலே நாம் சில சமயத்தில் கூட இருக்கிறவர்களையே கோபித்துக் கொள்வோம். பசி என்னமோ வயத்துக்கு, ஆனால் வரக்கூடிய அந்த கோபம் அது எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டால் அதற்கு விடை இல்லை. உடம்பு அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு சிரமத்திற்கு. அப்போது உடனே நாம் பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து இந்த கோபத்தை யார்கிட்டையான காட்ட முடியும்னு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவரிடத்தே அந்த கோபத்தை எல்லாம் கொட்டி தீர்த்துடுவோம். அப்புறம் யோசித்து பார்த்தால் உள்ளபடியே அவர் எனக்கு எந்த குறையும் வைக்கலை, என்னிடத்தே அவர் எதுவும் கோபிக்கலை, என்னிடத்தை எதுவும் தோஷப்படலை. அப்படி இருக்கும்போது இந்த கோபம் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கு. என்னுடைய பசி கோபமாய் மாறி அங்கே போய் விழுந்திருக்கு. அப்புறம் சில நேரத்தில் யாரிடத்தையான இது போலே சண்டை போட்ட பிறகு போய் வேறு கோபத்தில் இருந்தேன், அது சொன்னதை பொருளாக கொள்ள வேண்டாம், அதை அப்படியே அர்த்தம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் நீக்கிடுங்கள்னு தைரியம் வந்தால் தான் சொல்ல முடியும். போகிறவனெல்லாம் திட்டிட்டு இந்த மாதிரி போய் சொன்னால் கேட்டுக்க மாட்டான். நம்முடைய நிலையை உணர்ந்தவர்களாக இருந்தால் நிச்சயம் இவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டார். அன்றைக்கி வேறு ஏதோ ஒரு நிலையில் இருந்திருக்கார், அதனால் வந்த வார்த்தைகள் இது. அதை பொருளுள்ளதாக கொண்டு உள்ளுக்குள்ளே எடுத்துக்கொண்டு நாமும் அதற்கு ஈடு கொடுக்க வேண்டாம்னு அவர்களும்
விட்டு விடுவார்கள். கிட்டத்தட்ட அதுபோலே இது தேகத்திற்கு ஏற்பட்ட மயக்கம், ஆன்மாவிற்கானது இல்லை. அப்படியா? இன்னும் ஒரு சந்தேகம் வருது இல்லையா? அழுத்தி சொல்றார், சத்தியமாய் எப்பொழுதும் உள்ளளவே இல்லை உணர். ஆச்சாரியர் வாக்கு அத்தனையும் சத்தியம். இந்த இடத்திலே அதை அழுத்தி சொல்றார், சத்தியமாய் எப்பொழுதும் உள்ளளவே இல்லை உணர். இது உள்ளத்திற்குள்ளே செல்லாது. இது எப்படி கொள்ள முடியும்? இந்த வினை இது ஒரு வினை தான். இப்போது இத்தனையும் உபதேசம் எல்லாம் பெற்ற பிறகும் நான் என்பது இந்த உடம்பு தானேன்னு ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் அது வினை தான். அது ஏன் வந்ததுன்னு கேட்டால், நிர்வாண தீட்சிதனான உனக்கு இனி வினைத்தன்மை கூடுவதற்கு வாய்ப்பில்லை. ஒருவேளை அதுபோலே தோன்றினால் அது உள்ளத்திற்கானது அல்ல, உடம்பிற்கானது. தேகாதி தன்னளவே அம்மயக்கம். இது ஆன்மாவிற்கான தோஷமாய் பார்க்க வேண்டியது இல்லை. இது மனசுக்குள்ளேருந்து வந்ததில்லை. அந்தபடிக்கு ஆச்சாரியர்களிடத்தே நாம் பிரதிபத்தியை காண்பிப்பது போலே அவர்களுக்கு போயிட்டு அவர்களுக்கு உகப்பான மலர்களை கொண்டு அர்ச்சிப்பது, நிறைய அவர்கள் திருவடிவாரத்துக்கு பாத காணிக்கையெல்லாம் சமர்ப்பிப்பது, இதையெல்லாம் கொண்டு போய் சேர்க்க ஆச்சாரியராக இருக்கக்கூடியவர், அந்த நிஷ்டையிலே நிற்பவர், இவன் 1 லட்சம் பாத காணிக்கை வச்சான், இவனுக்கு கொஞ்சம் பார்த்து வை, அவருடைய பேர் என்ன எல்லாம் கேட்டு வை, அவருக்கு ஏதாவது விசேஷ பரிசு அனுப்பணும். வேறு ஏதோ ஒரு 101 ரூபா வச்சார், இந்த பக்கம் வா அப்படின்னு கூப்பிடுவது இல்லை. அவர்களுக்கு வந்தவருடைய உயிரின் அழகுதான் புலப்படுமே தவிர புறத்தோற்றத்திற்கானது இருக்கக்கூடாது, நியாயத்துக்கு இருக்கக்கூடாது. புறத்தோற்றத்தை பார்த்து இவராலே நமக்கு ஆதாயம் விளையும் என்ற அளவிலே எல்லாம் நினைத்தால், குருஞான சம்பந்தரே பின்னாடி சொல்றார், அவர் காலத்திலேயே போலிகளாய் சிலர் குருவென்று சொல்லி தெரிந்துங்கிறார். அப்பவே இருந்திருக்காங்க. 16ஆம் நூற்றாண்டில் சுவாமிகள் சொல்றார், ஐயோ உலகத்திலே சந்தேகிக்காது இருந்த ஒரு நிலை ஆச்சாரியராக இருக்கக்கூடிய நிலை, இன்னைக்கு அந்த நிலையிலும் போலிகள் புகுந்தனவேன்னு சொல்லி சுவாமிகள் அப்போ புலம்புறாரு. இது எவ்வளவு அபாகியமான ஒரு சூழ்நிலை, இதுன்னு எவ்வளவு அபாயகரமான சூழ்நிலைன்னு புரிந்து கொள்ளணும். இப்போ இந்த பேதத்தை பார்க்கும்படியாய் ஒருவர் வந்து விட்டால் அவர் ஆச்சாரியராக இருக்க முடியாது. அவர் இன்னும் தேகத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த அபிமானம், உடம்பின் பேரிலே கொண்ட அபிமானம், இந்த பொருட்களின் பேரிலே கொண்ட அபிமானம் ஆச்சாரிய நிஷ்டைக்கான நிலை இல்லை. ஆனால் உமக்கு கொடுக்கக்கூடிய அந்த தீட்சையினாலே, நிர்வாண தீட்சிதரான உமக்கு இது போன்ற ஒரு எண்ணம் வருவதற்கு வாய்ப்பில்லை. நான் நிர்வாண தீட்சை ஏற்பட்டவர்களுக்கு வினையை பெருமான் இந்த விதத்தில் கடிந்து விட்டான் என்பது பொருளாகிறது. 3 வகையான வினையையும் இந்தந்த படிநிலையிலேயே அவன் தீர்த்து விட்டான். அந்த வினை தீர்ந்த நிலையைத்தான் தருமபுராதீன குருமகா சன்னிதானங்களுடைய அந்த ஞான பரம்பரையிலே 2வது குருமகா சன்னிதானங்களாக இருந்த ஆனந்த பரவச பெருமானை தினந்தோறும் ஸ்மரிக்கிறோம். ஆச்சாரிய குரு பரம்பரை மரபிலே, ஆச்சாரிய பரம்பரை மரபிலே முதல் ஆச்சாரியராக இருக்கக்கூடிய குருமுதல்வர் குருஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள், அவரை அடுத்து 2வது பட்டமாக எழுந்தருளி இருந்தவர் ஆனந்த பரவச தேசிகர் என்ற திருநாமத்தோடு கூடியவர். அவருடைய சிறப்பு எப்போதும் சொல்லுவது, அவர் திருநாமத்தை தவிர வேறு ஒன்றுமே நமக்கு தெரியாது அவரை பற்றி. அவர் பிறந்த ஊர் என்ன, தாய் தந்தையர் யார், என்ன குலத்தில் உதித்தார், அவர் அதுக்கு முன்பாக இருந்த நிலை என்ன, எப்படி வந்து குருஞான சம்பந்தரை தரிசித்தார், அவர் திருவடிவாரத்திற்கு எப்படி சீடவர்க்கம் செய்ய தொடங்கினார், சிஷ்யவர்க்கம் செய்ய தொடங்கினார், அவருக்கு ஏற்பட்டிருந்த மற்றைய பிரபாவங்கள் என்ன, இது ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. சாதாரணமாக ஒரு பட்டத்தை அலங்கரித்த ஆச்சாரியர்கள் என்று சொன்னால் அவருடைய பிரபாவத்தை பின்னாளிலே வந்த ஆச்சாரியர்கள் தொகுத்து வைப்பார்கள். இன்னென்ன தலத்திற்கு சென்றார்கள், இந்த இடத்துல இப்படி அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்தப்பட்டது. சேக்கிழார் பெருமான் சொல்கிறார் இல்லையா, ஒவ்வொரு ஆச்சாரியரையும் சொல்லும்போது எவ்வளவு விவரமாக சொல்லிட்டு போகிறார். இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் ஆச்சாரியர்களிடத்தே நமக்கு பிரதிபத்தி இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் நினைக்கும் போது தான் வரும். இந்த நினைப்புகள் எல்லாம் தியானிக்கும் போது தான் வரும். ஞானசம்பந்தருடைய பதிகத்தை பாராயணம் பண்ணுன்னா எதனாலேன்னு கேட்டால் எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம், எவ்வளோ பேர் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கலாம். சம்பந்த சுவாமிகள் பாட்டிற்குத்தானே இறந்து எரித்த சாம்பல் எல்லாம் உயிர் பெற்று வந்தது. அப்போது அந்த பிரதிபத்தி இந்த வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் அவருடைய வைபவங்களை சிந்திக்கும் போது தான் வரும். அப்போது இங்கேயும் ஆச்சாரியருடைய பிரபாவத்தை சிந்தித்து கொண்டே இருக்கணும், அவர் பெருமைகளை நினைத்து கொண்டே இருக்கணும். அப்போ அந்த பிரதிபத்தி இன்னும் அதிகரிக்கும். அப்போ இவருடைய வாழ்க்கை வரலாறு தொகுக்கப்பட்டதான்னா இவ்வளவு தான் தொகுக்கப்பட்டிருக்கு. குருஞான சம்பந்தரிடத்தே சிஷ்யர்களாக இருந்தவர்களுக்குள்ளே தலைமைத்தானத்தில் இருந்தவர் ஆனந்த பரவச தேசிகர். அவருடைய சமாதி கோயில் குருஞான சம்பந்தருடைய சமாதி கோயிலுக்கு மேற்கு பக்க வளாகத்திலே கோவிலாக எழுப்பிக்கப்பட்டிருக்கு. இன்னும் உடனே இவ்வளவு தானே,
இவர் தான் இன்னார் தான் அறிமுகப்படுத்திட்டு அடுத்து உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா அவருடைய சமாதி கோயில் இங்கே இருக்குன்னுட்டாங்க. அப்போ இடைப்பட்ட காலத்திலே என்ன நடந்ததுன்னா வேற ஒன்றுமே நடக்கலை. இவர் உபதேசம் பண்ணி வைத்தார். ஆனந்த பரவசரை இரண்டாவது குருமகா சன்னிதானமாக நியமித்தார். நமக்கடுத்து இவர் தான் சொல்லி குருஞான சம்பந்தர் உபதேசம் பண்ணி வச்சுட்டார். இவர் சமாதி நிஷ்டை கூடினார். சமாதி ஆகிவிட்டார். சிவசமாதி அடைஞ்சாச்சு. அங்கே சமாதி கோயில் எடுப்பித்தார்கள். பிரதிஷ்டை செய்து மேலே லிங்க பிரதிஷ்டை செய்து கோயில் எடுப்பித்து விமானம் எல்லாம் நிர்மாணம் செய்து ஆகியது. அடுத்து ஆனந்த பரவசர் என்ன பண்ணார்னா அவர் ஆச்சாரிய பீடத்திலே அமர்ந்து ஆச்சாரிய அபிஷேகம் செய்து கொண்டு எத்தனையோ திருப்பணிகள்லாம் செய்தார்னு வரலாறு இருக்கான்னு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நேரே ஆச்சாரிய சமாதி கூடிய அந்த தலத்திற்கு பின்புறத்திலே மேற்கு பக்கத்திலே அங்கே போய் தானும் சிவயோகத்திலே அமர்ந்தார். எதிரே தெரிந்தது என்னன்னா ஆச்சாரியருடைய சமாதி கோயில் விமானம். அந்த விமானத்தை தரிசித்து கொண்டே இருந்து தானும் அப்படியே பரிபூர்ணம் கூடிட்டார். அவ்வளோதான் முடிஞ்சது வாழ்க்கை வரலாறு. இவரை சிந்தித்து கொண்டே இந்த தியானத்திலேயே இருந்து பரிபூர்ணம் கூடி ஆகிவிட்டது. அப்போ உள்ளபடியே வினை என்ற ஒன்றிற்கு இடமில்லாமல் செய்யக்கூடியதுதான் நிர்வாண தீட்சைன்னு பார்க்கிறோம். இவருக்கு இவ்வளவுதான் வாழ்க்கை வரலாறு. ஆனால் இன்றைக்கும் ஆனந்த பரவசருடைய அந்த சிஷ்யபாவம் தருமபுர ஆதீனத்தினுடைய சிவமே திகழும் திருவீதிகள் 4லும் பிரம்ம முகூர்த்த காலத்திலே அவர் ஆச்சாரியர் நடுநாயகமாக இருப்பார். தருமபுர ஆதீனத்தினுடைய இந்த வரைபடத்தை எடுத்து பார்த்தால் 4 வீதிகள் நடுநாயகமாக இருப்பது குருஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமியுடைய சமாதி திருக்கோயில், ஞானபுரீஸ்வரர் திருக்கோயில் என்று அது மேலை கோயில்னு சொல்லி வழிபாட்டிலே இருக்கக்கூடியது. பிரதானமான சன்னதி அந்த சன்னதி தான். தினந்தோறும் அவரை சென்று அந்தந்த குருமகா சன்னிதானங்கள் அவர்கள் அருளாட்சி காலத்திலே தரிசித்து வழிபாடு செய்வார்கள், திருப்பணிகள்லாம் செய்வார்கள். இவர் அந்த 4 ரத வீதிகளை பிரம்ம முகூர்த்த காலத்திலே பிரதட்சணம் செய்து வருவாராம் ஆனந்த பரவசர். இன்றைக்கும் ஆனந்த பரவசர் அப்படி எழுந்தருளக்கூடிய அந்த சன்னிவேசத்தை தரிசித்தவர்கள் உண்டு. யாரோ சிலருக்கு ஒரு அனுகிரகம் இருக்கும்போது விடியற்காலை வேளையிலே மடத்தின் 4 வீதிகளிலே ஏதோ காரியமாக வந்தவர்களுக்கு இப்படி ஆனந்த பரவசர் தரிசனமே கொடுத்தார்னு சொல்லப்படுகிறது. குறிப்பாக மடத்திலே சிப்பந்தியாக இருந்த ஒருத்தர், ஒரு பணி நியமனமாக இருந்தவர், தருமபுராதீனத்தினுடைய அருளாட்சிக்கு உட்பட்டு மாயவரத்திலே உத்தரமாயூரம்னு சொல்லக்கூடிய வட்டான்யேஸ்வரர் கோயில் தருமபுராதீனத்தினுடைய அருளாட்சிக்கு உட்பட்டது. வள்ளலார் கோயில்னு சொல்லுவாங்க. ஆதீனத்திலேருந்து ஒரு 1, 2, 3 கிலோமீட்டர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தலம். அங்கே திருநாள் முடிந்து அன்றைக்கு சுவாமிக்கு சாத்தின ஆபரணங்களை எல்லாம் கணக்கெடுத்துக்கொண்டு திரும்ப பெட்டியிலே வைத்து அடைத்து மடத்து சிப்பந்திகள் அங்கே கொண்டு போய் திருப்பி திருமணத்திலே ஒப்படைக்கணும். அதற்காக அதை சுமந்து வந்தவர் ஒரு மாதிரி அகாலமாக ஒரு 1-2 மணி வாக்கிலே விடியற் காத்த வேளையில் வந்தபோது தமக்கு கொஞ்சம் தூரம் முன்பே நீண்ட ஜடாமுடியை கையிலே வாரி சுரித்து முடித்து கொண்டு காவி தரித்து ஒருவர் மெதுவாக நடந்து செல்லக்கூடிய அந்த எழுந்தருளக்கூடிய அந்த நிலையை பார்த்து தரிசித்து விழுந்து வணங்கியதாகலாம் சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு சிலருக்கு ஆனந்த பரவசருடைய தரிசனமே வாய்க்க பெற்றிருக்கிறது. இன்றைக்கும் தினந்தோறும் ஆச்சாரியர் சமாதி கூடி 500 வருடங்களாகுது. அந்த மடத்தின் வீதிகளை அந்த சன்னதியை அவர் பிரதட்சணம் செய்து வருகிறார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இந்த பாவனையோடு இருக்கக்கூடியவர்கள் தான் நிர்வாண தீட்சிதர்களாக இருக்க வேண்டியது. அந்த நிலைக்கு உயர்ந்தவர்களுக்கு தான் நிர்வாணம் என்ற சொல்லுக்கே திரை ஏதும் இல்லாது உள்ளதை உள்ளபடியே பார்க்கக்கூடிய திறமை. இன்னைக்கு அதுக்கு வேறபடி பொருள் கொண்டோம். எந்த விதமான மறைப்பும் இல்லாமல் உலகை அறியாமையாகிற திரை போட்டுத்தானே மூடி இருக்கு. சிதம்பரத்திலே தரிசனத்தை பண்ணணும், ரகசிய தரிசனம் பண்ணணும்னா எது உங்களை தடுக்குதுன்னா எதிர்க்க போட்டுக்க திரையை தான் தடுக்குது. அந்த அறியாமையாகிற திரைக்கு பின்னாடி தான் அற்புதமான அந்த ரகசியம் இருக்கு. இப்போ இந்த திரை விலகிட்டா அந்த ரகசியத்தின் மேலே போர்த்தப்பட்டிருந்த கடைசி திரையும் நீங்கி விட்டதுன்னா நிர்வாணம். இதைத்தான் சொல்லுகிறோம். எந்த திரையும் இல்லாமல் உள்ளதை உள்ளபடியே உண்மையை பார்க்கக்கூடிய தன்மைக்குத்தான் நிர்வாண தீட்சிதர்கள் ஆகிறார்கள். அவர்களுக்குத்தான் சிவமாய் இருப்பது ஆச்சாரியர் தான்கிற அந்த உயர்ந்த பட்ச ஞானம் விளக்கி காண்பிக்கப்படுகிறது. அந்த நிலையை அடைந்தவருக்கு கடைசி திரையையும் நீக்கி வினைவாசத்திலிருந்து அந்த உயிரை முழுவதுமாய் விலக்கி அனுகிரகம் செய்யக்கூடியது நிர்வாண தீட்சா மரபு என்று சொல்லப்படுகிறது. ஒரு குருமகா சன்னிதானத்தினுடைய அருளாட்சி காலத்திலே 2-3 பேருக்கு நிர்வாண தீட்சை வழங்கியதாக அறியப்படுகிறது. இதற்கு முன்பாக எழுந்தருளியிருந்த 26வது குருமகா சன்னிதானனுடைய காலத்தில் அவருடைய அருளாட்சி காலம் சற்று ஏறக்குறைய 60 ஆண்டுகளுக்கிட்ட மேலேயும் வந்திருக்கிறது. அத்தனை ஆண்டு காலத்தில் 51 கிட்ட பட்டமேற்றார்கள் நினைக்கிறேன். 2019 70 ஆண்டுகள் கிட்ட வருது. 70 ஆண்டுகள் அருளாட்சியிலே 3 பேருக்கு நிர்வாண தீட்சை செய்து வைத்தார் என்று பெரியவர்கள் சொல்லி கேட்டார். அப்படி உயர்ந்தபட்ச ரகசியமாக அது பாதுகாக்கப்படுகிறது நிர்வாண தீட்சை மரபு. நிர்வாண தீட்சிதர்களுக்கு பூசை மரபு தனியே முழுக்கவே மாறிடும். பூஜை முழுக்க மாறிடும். அந்த பூசை மரபை இன்று வரையில் கையெழுத்து பிரதியாகத்தான் வைத்திருக்கிறார்கள். அது இன்னும் அச்சேரவே இல்லை. மந்திரத்திலிருந்து அந்த அடுத்தடுத்து என்னென்னங்கிற காரியக்கிரமம் மாறும், முழுக்க மாறும் நித்திய சிவபூஜையிலிருந்து.
அதை இன்று வரையில் 25வது, அதுவும் கையெழுத்து பிரதினா யாரோ மடத்தில் இருந்த வித்வான் எழுதினதில்லை, நேரடியாக 25வது குருமகா சன்னிதானங்கள் தன் திருக்கை எழுத்தாகவே பொறித்திருக்கக்கூடியது. ஒரு நோட்டு புத்தகத்திலே தாம் திருக்கைப்பட எழுதியது. அது ஒரே ஒரு பிரதி தான் இருக்குது. அதை முழுக்க பட்டு துணியிலே சுற்றி அது மடத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷமாக வைத்து பாதுகாக்கப்படுகிறது. அத்தனை பேர் வாங்கிலாம் பார்த்துட கூட முடியாது, யார் கைக்கும் போகாது. இந்த மந்திரத்தை யாருக்குமே பிரயோகம் பண்ணி வைக்க மாட்டார்கள், ரகசியமாகவே பாதுகாக்கப்படுகிறது. நிர்வாண தீட்சிதர்களுக்கு அதை கண் பார்ப்பதற்கு கொடுத்து அதை அவர்கள் வாசித்து தெளிந்து கொள்ள வேண்டியது. குருமகா சன்னிதானங்கள் தன் கருணையினாலே அதை இன்னொரு கையெழுத்து பிரதியாக செய்து வைத்துக்கொள்ள அடியவங்களுக்கெல்லாம் உத்தரவாச்சு. அதனால் அங்கேயே சுவாமி முன்னாடியே உட்கார்ந்து அதை முழு பக்கத்தையும் இன்னொரு பிரதியாக கைப்பிரதியாக எழுதி கொண்டு தான் அந்த பூஜை மரபை பின்பற்றி வருகிறோம். அப்படி ஒரு நிலையில் இருத்தி வினைவாசத்திலிருந்து அவர்களை முழுவதுமாக நீக்கக்கூடிய பத்ததி சைவாகம பத்ததி. அதனால்தான் ஏனைய எத்தனையோ மரபுகள் உண்டு, ஒவ்வொரு மரபிற்கும் மந்திரங்கள் உண்டு, அந்தந்த மரபிற்குரிய குரு பரம்பரை உண்டு. அந்தந்த மந்திரத்தை அறிந்து அதன் வழியே ஒழுகியவர்களுக்கு ஏதோ முக்திங்கிற ஒன்றை அவரவர்கள் இலக்கணப்படுத்தி வைத்திருக்கிறார். சைவாகம மரபு உயிர் பக்குவப்படும்னு ஒரு பரிணாம வளர்ச்சி போலே செய்து அந்தந்த நிலையில் இருப்பவர்களுக்கு எது சாத்தியப்படுமோ அதை வழங்கி அவரை அடுத்த படிக்கு உயர்த்த பார்த்து கடைசியில் கொண்டு போய் உச்சாணி கொம்பாய் அந்த துவஜஸ்தம்பத்துக்கு மேலே கொண்டு போய் அந்த கொடியை கட்டுறோமே, அதுபோல இந்த உயிரை கொண்டு போய் சிவத்திடே சேர்க்கக்கூடிய, சிவத்தின் திருவடியிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உயர்ந்த ஒரு மரபாக இது இருப்பதனால்தான் இதை இவ்வளவு தூரத்திற்கு சத்தியாக வைத்து கொண்டாடுகிறோம். அந்த நிலையிலே நிர்வாண தீட்சிதரான உமக்கு தேகாதி நான் அல்ல என்ற நிலை விளங்கிய பிறகும் சித்தமயல் வருகிறதென்றால் சீடா இதை இந்த அளவிலே அறிந்து கொள், அந்த மயக்கமும் தேகத்திற்கானதானே அன்றி ஆன்மாவிற்கானது இல்லை, கிடையாது என்கிறார். தன் என்பது பன்மை ஒருமை மயக்கம், தேகாதி தன்னளவே என்றதனால் அவ்வாதனை மாத்திரையாய் நிற்கும் மயக்கம். இந்த இலக்கண குறிப்பு கொடுக்கிறார். இந்த வாதனை மாத்திரமாய் உன்னை ஓரோரு கால் மெலிதாய் வந்து தாக்கி அவ்வுடம்பின் அளவிதாய் நிற்றலன்றி முன் மெய்யாய் எப்பொழுதும் உன் அறிவினை மயக்கி வலிதாய் இருத்தார் போல் இல்லை. இதுக்கு முன்னாடி உனக்கு கிடைத்த அனுபவங்கள் உள்ளுக்குள்ளே போய் சிந்திக்கும் திறனையே அது சோதித்து அதனால் வினைவசப்பட்டு அந்த அனுபவம் உயிரிலே சேர்த்து உன்னை கலங்க செய்ததே, அதுபோல் இனி இல்லை. இந்த வாசனாமலம், இந்த வாசனை, இந்த சந்தேகம், இந்த சங்கை மெலிதாய் வந்து தாக்கிங்கிற அவ்வப்போது வந்து கூடியபடி இந்த நிலையிலே ஆச்சாரியர்கள் பரிபூர்ணமாக அந்த தத்துவத்திலே போய் கலந்துட்டார்கள். அவர்களுக்கு சஞ்சலம் இல்லை. அதற்கான அந்த பரிணாமத்திலே சிக்கிக்கொண்டிருக்கக்கூடிய உயிர்களுக்கு இன்னும் இதை விட முடியல. ஆனால் அதுவும் தன்னிடத்தை கலந்து விட்டது. இதிலே எதை கொள்வதுங்கிற ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் சைவ சித்தாந்தத்திலே மந்திரங்களை கூட பக்குவத்திற்கேற்றார் போல மாற்றுகிறார்கள். முன்னம் கொடுத்த அதே மந்திரத்திலே இருன்னா சுவாமியை பார்ப்பதற்காக கொடுக்கப்பட்ட மந்திரம், அது கதவை திறக்கிறதுக்கான மந்திரம் மாதிரி. உள்ளுக்குள்ளே இருக்கிற பொருளை எடுத்து ஆளணும்னா அதுக்கு அடுத்த ஒரு பரிநிலை வேணுமே, அதற்கு அடுத்த தீட்சை, அதற்கு ஒரு மந்திரம். இப்படி மந்திரத்திலேயே மாற்றி மாற்றி பரிணமித்து அடுத்தடுத்த கதிக்கு நம்மை கொண்டு சேர்க்கக்கூடியது தான். உள்ளபடியே ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தோம்னா முதல் வகுப்புலேருந்து ஆரம்பிக்கிறோம். முதல் வகுப்பில் ஒரு மாதிரி சில பாடங்களை சொல்லித்தராங்க. ஒரு 5-6 வருஷம் ஆச்சுன்னா அதில் சொல்லிக் கொடுத்தது அப்படியே எடுத்துக்காதே, இது வேறேன்னு சொல்லித்தராங்க. அடிப்படையாக சொல்லியதையே மாற்றிக்கிறோம். 1ஆம் வகுப்பில் சேரும்போது சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, மறையக்கூடிய திசை மேற்குன்னு சொல்லிவிடுறாங்க. அப்புறம் 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு வந்தால் சூரியன் எங்கேயும் மாறுறதுலாம் இல்லை, அது இருந்த இடத்துலையே தான் இருக்குது. பூமி பந்து சுற்றுவதாலே காலை பொழுது இப்படியும் மாலை பொழுது இப்படியுமா இருக்குன்னு அடுத்து ஒன்று அடிப்படையே ஆடி போகுது. அப்போ எனக்கு சொல்லிக் கொடுத்தது முழுக்க இல்லையான்னா முதல் வகுப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கு அந்த அளவிற்கு என்ன சொல்லணுமோ அவ்வளவுதான். அந்த அறிவு வளர்ச்சிக்கு, முதிர்ச்சிக்கு, பக்குவத்திற்கு எதுவோ அதை சொல்லணும். அது அடுத்தடுத்த போகும்போது அது சார்ந்த மற்ற விஷயங்களையும் தெரிந்து கொள்ளும் போது அடிப்படையானது இதுதான். எளிமையாக புரியறதுக்காக முதல்ல அப்படி சொன்னோம். இந்த பேதம் இருக்கே, அப்போது அந்த படிக்கே தான் சைவ சித்தாந்தமும் எப்படி உலகியல் அறிவிற்கு இது போல வகுப்பு நிலைகள் வைத்து முதல்ல சொன்னதை கொஞ்சம் மாற்றி சொல்லி இது இப்படி அது அப்படி இப்படி புரிஞ்சுக்கோ அப்படி புரிஞ்சுக்கோன்னு அது சார்ந்த துறைகளை எல்லாம் வைத்து சொல்லி எளிமையாக விளக்குகிறார்களோ அதே போலே இதுவும் முன்னம் தொடக்கத்திலிருந்து ஆரம்பித்து. ஏன்னா நாம் கையில் வச்சிருக்கிற அந்த பலகையிலே எத்தனை பிறவிகளாக எத்தனை கிறுக்கல்கள், அது எல்லாத்தையும் ஒரே பொழுதில் அழித்து மொத்தமாக சுத்தமாக்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். அதற்கான பக்குவ நிலையிலே முதல்ல கொடுத்து அது கடந்து வந்த பிறகு இப்போ இந்த நிலைக்கு தயாராக இருக்கிறான், அடுத்து ஒன்றை கொடுத்து. எல்லாம் ஊட்டச்சத்து தான். பிறந்த குழந்தைக்கு எதை தரணுமோ அதை தான் தர முடியும்.
பாலிலும் வெண்ணையிலும் நிறைய ஊட்டச்சத்து இருக்குன்னு பிறந்து 2 நாள் ஆன குழந்தைக்கு வெண்ணெய் எடுத்து ஊட்டி விட முடியுமா? அது ஆபத்தால் போய் முடியும். அப்போ அதே படிக்குத்தான் இங்கேயும் ஆசையினாலே இல்லாததையெல்லாம் கொடுத்துட்றதில்லை. அந்த படிநிலைக்கு எது தகுமோ அதை பார்த்து கொடுத்து அந்த வழிக்கும் அதை பாதுகாத்து கொண்டு வந்து அதுக்கப்புறமா என்ன கொடுக்கணுமோ அப்படி. அதே நிலையிலே மந்திரத்தையும் கூட ஆச்சாரியர்கள் பக்குவ நிலை அறிந்து கொடுத்து வருவதால் அந்தந்த நிலையிலே ஏற்படக்கூடிய மாற்றம். இப்போ இதில் சொல்லியிருக்கிற விதி, அதாவது இந்த நிலையில் இருக்கும் உனக்கு ஏற்படக்கூடிய இந்த சங்கை அந்த அபிமானம் போலே தோன்றக்கூடியது மெலிதாய் வந்து தாக்கியது உடம்பிற்குத்தான் அப்படிங்கிறத நிர்வாண தீட்சிதருக்கு சொல்கிறார். சமய தீட்சை ஏற்றவர்களுக்கு இது இல்லை. உடனே அங்கே அந்த நிலையிலேயே இருந்து கொண்டு இப்போ பண்ணக்கூடிய எல்லா அட்டூழியத்துக்கும் இது உடம்புக்கு தான் சொல்லிக்கொண்டே போனால் ஆணவமலம் தான் அங்கேயும் நிற்குது. உள்ளபடியே தேகாபிமானம் இன்னும் விலகலையேன்னு வருந்தணும்னா அதுக்கு இவ்வளோ பக்குவம் வேணும். அதுக்காக போய் ஆச்சாரியர்கிட்ட போய் சுவாமி இவ்வளவும் பண்ணி இன்னும் இது விலகலையே, இந்த நிலையில் இருக்கேன்னு வருத்தப்பட்டு தான் இதை சொல்கிறார். அந்த வருத்தமெல்லாம் ஆரம்ப நிலையிலே வந்துடும். காலம் பிடிக்கும், அதுக்காகிற காலம் பிடிக்கத்தான் செய்யும், மாற்று கருத்தே இல்லை. 4 பெருமக்களையே பெருமான் தடுத்தாட்கொண்ட விதத்திலே எந்தெந்த நிலையிலே வைத்து படினாருங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுதே. அவரவருக்கு அந்தந்த பெருமை, அதில் மாற்று கருத்து இல்லை. 3 வயசுலே ஒருவருக்கு எதுக்கு இத்தனை உபதேசம், 80 வயது வரையிலே ஒருத்தர் எதற்கு காக்க வைக்கணும், கல்யாண பந்தல் வரைக்கும் போய் நடுவில் பூந்து ஒருத்தரை ஏன் தடுத்து நிப்பாட்டணும், அமைச்சராகி வேலைக்கு போனவரை பிடித்து நிப்பாட்டி வம்படியாக கூப்பிட்டு உபதேசம் பண்ணி ஏன் மாற்றி வைக்கணும், ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தா அவரவருக்கு என்னென்ன கூடுமோ அந்த நிலையிலே வைத்து தடுத்தாட்கொண்டார். அதுவரையில் அவர்கள் செய்ய வேண்டியது, பேச வேண்டியது, பண்ண வேண்டியது அத்தனையும் செய்து கொண்டு தான் இருந்தார்கள். அது செக்கிழார் பெருமான் அந்த முன்னை விஷயத்தை எல்லாம் எவ்வளவு தூரத்திற்கு சுருங்க சொல்லணுமோ அந்த இடத்த சொல்லி முடிச்சுடுவார். சம்பந்தர் விஷயத்தில் குறையே இல்லை. 3 வயது குழந்தை செல்வச்சீமானாக வளர்ந்து வந்தார், ஒரு நாள் இப்படி ஆச்சுன்னு. சுந்தரர் விஷயத்தில் தான் வளர்ந்தது பிறந்தது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அந்த கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற சூழல் வரும்போது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் திருக்கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்ததுலாம் நேரடியாக சொல்ல முடியாது. ஆனால் நிலைமை என்னவோ அப்படித்தான். அதனால தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டார். அதை நாசூக்கா அந்த இடத்துல வைத்து 2 வார்த்தையில் முடிச்சுட்டு அடுத்த காட்சிக்கு போயிடுவார் சுவாமி. அந்த நயமெல்லாம் பார்க்கும்போது தான் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு பாண்டித்யத்தால் மட்டும் இதை செஞ்சிட முடியாது, சபாநாயகரே இருந்து கையை பிடித்து எழுதியதாலே எழுதியதுன்னு பெரிய புராணத்தை கொண்டாடுகிறோம். தாமே சொல்ல சொல்ல இவர் கேட்டு எழுதியிருந்தா தான் 1 வருஷ காலத்தில் இப்படி ஒரு ஞான நிதியை திரட்டி கொடுத்துருக்க முடியும். அந்த பக்குவ நிலையிலே அவரவருக்கான நிலையில் வைத்தார். இதில் நாம் பேதம் பார்ப்பதில்லை. அப்பர் சுவாமிகளுக்கு 80 வயசு தானே, என்ன இருந்தால் மகாபச்சாரம் அப்படி நினைக்க கூடாது. நான் நமக்குள்ளேயே எந்த நிலையிலே எதை வைப்பார்னு தெரியாது. இப்போ இந்த பேதத்தை அங்கே பார்க்கறது இல்லை. என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னால் அவரவர் குறித்தான நிலையிலே பெருமான் காத்து கொடுப்பார், அவ்வளவுதான். அது இந்த பிறவியிலே ஆகட்டுமேன்னு நாமும் அலைகிறோம். அதற்கு தகுதியான உபாயம் என்ன, அதற்கு என்ன மார்க்கம், அதற்கு என்ன மருந்து, என்ன மாத்திரைன்னு தேடி தகுதியான ஒரு வைத்தியரை பார்த்து அடைந்து அதை மேற்கொள்ளணும்னு தான் பார்க்கணும். இப்போ 3 வயசுக்கு மேலே வந்தவளுக்கு இல்லையோன்னு ஒரு சந்தேகம் வரக்கூடாது. 80 வயசுலையும் வாய்ப்பு இருக்குது, 16 வயசுலையும் வாய்ப்பு இருக்குது, 32லும் வாய்ப்பு இருக்குது. அது வயதினாலே எல்லாம் முட்டி நிற்பது இல்லை. பக்குவத்திற்கு இது காரணம் இல்லைங்கிறத காட்டி கொடுத்து அதே தான் குலத்தளவிலே ஒவ்வொரு நிலையிலும் இருக்குது. அப்படி பார்த்தா ஞானசம்பந்தர் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போகலை. அப்பர் சுவாமிகள் அத்தனை சமயத்தையும் ஆழமாக போய் கற்றுத்தேர்ந்து ஒவ்வொன்றையும் சீர்தூக்கி பார்த்து வந்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எல்லா கலைகளையும் கற்று வந்தார்னு சொல்கிறார். இப்படி அவரவர்கள் நிலையில் இவர் பாண்டிய மன்னனுக்கே அமைச்சராக இருந்தார்னா சகல கலைகளும் அறிந்திருக்க வேண்டும், அப்படியெல்லாம் கற்றார்கள். சம்பந்த சுவாமிகளுக்கு அப்படியே அந்த இடத்திலேயே ஒரு குவளை பாலிலே அதை பானகம் பண்ணினதிலேயே அதை பருகிய மாத்திரத்தில் ஈடு இணையில்லாத எல்லா ஞானத்தையும் கொடுத்துட்டார். ஒவ்வொருத்தருக்கும் இது மாறுபடுகிறது. ஒருவர் அந்தனர் குலம், அந்தனரிலேயே ஒருத்தர் சிவாச்சாரியார், இப்படி இதெல்லாம் மாறுபட்டு எது ஒன்றும் வயதோ, அவர்கள் பிறந்த குலமோ, கற்ற கல்வியோ, சேர்த்த செல்வமோ எது ஒன்றும் தடையாக இராது. அந்தந்த நிலையிலே எப்போது தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்பது எம்பெருமானுடைய திருவுள்ளம். அவர்களை அந்த படியிலே தடுத்தாட்கொள்வார். அதைத்தான் பார்க்கிறோம். அப்படி நிர்வாண தீட்சிதர்களான ஒருவருக்கு ஏற்பட்ட சங்கையை தீர்த்து கொடுத்து கமலை ஞானப்பிரகாச பரமாச்சாரியர் வழியிலே வந்த குருஞான சம்பந்தர் இந்த சங்கையும் கூட தன்னளவே அம்மயக்கம், எந்தளவே தேகாதி தன்னளவே அம்மயக்கம், சந்தேகமே வேண்டாம், சத்தியமாய் எப்பொழுதும் உள்ளனவே இல்லை, உள்ளளவே இல்லை உணர். சத்தியமாக எடுத்துக்கும், பொட்டு அளவுக்கும் சந்தேகமே வேண்டாம். சத்தியம் பண்ணி சொல்கிறேன், இது உள்ளத்தை பாதிக்காது. நிர்வாண தீட்சிதனான உனக்கு இது ஆன்மாவை சென்று அடையாது. இந்த சங்கை ரொம்ப முக்கியமான பாடம். இது சிவபோசாரத்தை ஒரே சீராக அந்த கருத்துக்கள் அடுத்தடுத்தடுத்துன்னு தொடர்ந்து வருமானா நேரடியாக அப்படி ஸ்தாபிக்க முடியாது. அதனால்தான் இதனுடைய சிறப்பே வெவ்வேறு காலங்களிலே சுவாமிகள் பாடியருளியது, அவ்வளவு அனுபவம் வாய்த்த போது பாடியருளியது. நாளொன்றுக்கு எத்தனை பாடல் பாடினதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. தொகுக்கப்பட்டது, அவ்வளவுதான், தொகுக்கப்பட்டது தான் இது.
அவர் இப்படி ஒரு நூல் செய்கிறேன்னு சங்கல்பித்து கொண்டெல்லாம் செய்தார் போலே இல்லை. சொக்கநாத கலித்துறையோ வெண்பாவோ அதுபோல் இது இல்லை. சொக்கநாத கலித்துறைனா கலித்துறையிலே அமைந்த 11 பாடல்கள் சங்கல்பமாக செய்கிறார். சொக்கநாத வெண்பாவுமே கிட்டத்தட்ட இதே போலத்தான் சொல்வார்கள். வெவ்வேறு காலங்களிலே அருளி செய்தது. ஒவ்வொரு முறையும் சொக்கநாத பெருமானுடைய திருவுருவம் வரும்போதெல்லாம், அவருடைய எண்ணம் தரிசித்த போதெல்லாம் காலங்களிலே பாடியதாக என்று கொள்ளப்படுகிறது. அதே போல தான் சிவபோகசாரம். ஆனால் தான் சென்ற பாடலுக்கும் இதுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டால் எல்லா பாடலுக்கும் நேரடியாக அப்படி சொல்கிறதுக்கு இல்லை, ஒவ்வொன்றும் தன் அளவிலே இருக்கும். இப்போ இந்த பாடலை குறிப்பாக நிர்வாண தீட்சை ஆனவர்களுக்கு வினை கணக்கு எப்படி கொள்ளப்படும் என்பதை பற்றிய தெளிவாக இது சொல்லப்படுகிறது. அந்த நிலை உற்றவர்களுக்கு தேகத்திலிருந்து ஆன்மாவை பிரித்து பார்க்கக்கூடியவர்கள், அதனால் அவர்கள் செயல் தேகத்தின் அளவிலேயே கொள்ளப்படுகிறது. பெருமான் அதை வினைவசப்பட்டதாக கொள்வதில்லை. அதுக்கு பிறகு அவர்கள் ஆற்றக்கூடிய வினைகளை எல்லாம் எம்பெருமான் அந்த நிலையிலேயே அதை தீர்த்து விடுகிறான். அவர்கள் வினைவாசத்திற்கு அகப்படாதவராய் இருக்கக்கூடிய நிலையிலே இயங்குகிறார்கள்ங்கிற அளவிலே கொண்டு போகிறார். இதுவும் உடனே நடந்துருமான்னா ஆனந்த பரவசருக்கு உடனே ஆச்சு. ஆச்சார அபிஷேகம் பண்ண வச்ச உடனே அவர் போய் சமாதி கூட்டினார், சமாதியிலே அமர்ந்தார், சிவயோகத்திலே அமர்ந்தார், சமாதி கூட்டிட்டார். இன்னும் சிலருக்கு அது அந்தந்த நிலையிலே காலத்திற்கு ஏற்றார் போலே மாறலாம். பெருமானுடைய கருணை குருவருளாக அது வந்து சேரும்போது அந்தந்த பக்குவ நிலையிலே அவரவர்களுக்கு அது கூட்டிக் கொண்டு போய் கொடுக்கும். ஆனால் நிச்சயம் பண்ணும், அது மட்டும் உறுதி, அது மட்டும் அவசியமாக காலம் கூட குறைய ஆகலை, ஆனால் நிச்சயம் நடக்கும். அப்படிப்பட்ட உயர்ந்த மரபிலே ஞான தீட்சையாக அறியப்படும் நிர்வாண தீட்சைக்கு பெருமான் எல்லோரையும் இலக்காக்கி அவரவர்களுக்கு இந்த பிறவியிலேயே அதையும் ஏற்படுத்தி கொடுத்து ஞான தீட்சை மரபில் இருந்து குருவே சிவமென கொண்டு வழிபாடு ஆற்றக்கூடிய அந்த சுத்த பூஜை மரபிலே சிவனடியார்கள் எல்லோரும் கூடியிருந்து பூசித்து வினைவாசத்திலிருந்து விலகி இன்னும் மென்மேலும் சிவப்பேரடைந்து உயிர் பெருமானுக்கு அடிமைப்பட்டதாயும் பெருமான் திருவடிகளிலே அது சென்று சேர்வதற்கான நாளை எண்ணி காத்திருக்கக்கூடிய பக்குவத்திற்கு உயர வேண்டும் என்பதை அடியார் பெருமக்கள் திருவடிவாரத்திலே விண்ணப்பமாக வைத்துக்கொண்டு நிறைவு செய்கிறேன். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயத்தை. ஆரூரா தியாகேஷா. நன்றி, வணக்கம்.